ஆரம்பம் ஒரு ஒரு இனிஷியலா ஒரு டோக்கன் கொடுத்தாகணும். அதுல பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க தலைப்பு பாருங்க, முன்னேற்றத்திற்கு மூலாதாரம் அப்படிங்கிறது புத்தகமா இணையமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நான் புத்தகம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த டீம்ல ஐயோம்பாங்க, என் பாயிண்ட் போயிருச்சும்பாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச இணையத்தை பத்தி ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அங்க 4 பேர் இருக்காங்க, ஐயோ சாமி வேண்டாம் அப்படிம்பாங்க. சோ நடுவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுதுங்க, ஒரு பொறுப்பு கடமை இருக்குது. இந்த ரெண்டும் இல்லாம நடுவுல வண்டி ஓட்டுறதுக்கான சூழல் இருக்காரு. அதனாலதான் ஒருவேளை நடுவர்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அப்போ இதை நான் பொதுவாக அந்த பட்டிமன்றத்தில் வரும்போது நான் நினைக்கக்கூடிய விஷயம், இந்த ரெண்டும் இல்லாத ஒரு சூழலை நான் பேசணும்ட்டு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த தலைப்புக்கு முன்னால, அதாவது புத்தகம் அப்படிங்கிறது ஆரம்பித்தது காகிதம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து உருவாக்கப்பட்டது. இணையம் அப்படிங்கிறது காகிதத்துக்கு பின்னால தோன்றியதுதான் இணையம். அப்ப இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த மனிதனுடைய முன்னேற்றம் எதை நோக்கி இருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கறத ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். நண்பர்களே, ஆதிகால மனிதன் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருவனுக்கு கடத்துறது மூலமா தான் இந்த மனித குலம் வளரும் வளரும் அப்படின்னு நம்பினான். ஒவ்வொரு மனிதனும் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, என் வாழ்க்கையின் அனுபவத்தினூடே நான் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன். இந்த கத்துக்கிட்ட விஷயங்கள், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி அடுத்த தலைமுறை கடத்துறதுன்னா, ஆதி மனிதனுக்கு தேவை என்ன பட்டுச்சுன்னா எழுத்துக்கள் வேணும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து ஒன்னே ஒண்ணுதான், அது 2 விஷயம் இருந்தது. சப்தம் உருவாக்குனா, கூடவே சைகளை உருவாக்குனா. சப்தமும் சைகளும் தான் அவனுக்கான மொழியா இருந்தது. எப்ப அவனுக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா, நான் பல விஷயங்கள், ஒரு சிங்கம்னா கடிக்கும், காக்கா கத்துச்சுன்னா இப்படி இருக்கும், இங்க ஒரு பறவை கத்துச்சுன்னா இதோட சிம்டம் இது அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தது. இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு வரக்கூடிய என்னுடைய வாரிசுகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும், அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இதை நான் ஒரு எழுத்து வடிவம் கொடுத்து, ஒரு உருவம் கொடுத்து உட்கார வச்சா மட்டும்தான் அது செயல்படுத்த கொண்டு வர முடியும்னு அந்த மனிதன் நம்பினான். அந்த மனிதன் நம்பினான். அப்போ இந்த உலகமே பறந்து விரிந்த உலகம். ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்களும் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தது. அப்ப இதை எப்படி அடுத்த மனிதனுக்கு கடத்துறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஆரம்ப மனிதன், குறிப்பா சொன்னா கிரேக்கத்திலையும் ரோமானியபுரியத்தில் இருந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் விலங்குகளை வேட்டையாடி உண்ணுனதுக்கு அப்புறம் அந்த தோள்களை எடுத்து அந்த தோள்களை தங்கள் எழுத்துக்களை பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சு அதை அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான வழிகளை அவங்க பயன்படுத்தினாங்க. காரணம், அவர்கள் அதிகம் மாமிசத்தை விரும்பி உண்ண மனிதர்களா அங்க வாழ்ந்தாங்க. கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா, சீனத்து பக்கம் வந்தீங்க அப்படின்னா, சீனத்துல வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, ஆரம்ப காலத்துல இந்த எழுத்துக்களை கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு 2 விஷயம் அவங்களுக்கு கிடைச்சது. ஒண்ணு மூங்கில், அங்க அதிகப்படியான மூங்கில்கள் இருந்தது. அந்த மூங்கில்களை வெட்டி, பச்சை மூங்கிலை வெட்டி அதுல கொஞ்சம் பதப்படுத்தி நெருப்புல கொஞ்சம் காமிச்சு அதுல எழுத்துக்களை பதிவு செஞ்சு அதை உருவாக்குனா. ஒரு கட்டத்தில் அவனுக்கு மூங்கில் பற்றாக்குறை வரும்போது மரப்பட்டைகளை உரிச்சு அந்த மரப்பட்டைகளை ஒரு பக்குவப்படுத்தி தண்ணியில ஊற வச்சு அதை பக்குவப்படுத்தி அதுல எழுதி எழுதி அதை தன்னுடைய கருத்துக்களை அதுல பதிவு செய்ய ஆரம்பிச்சான். இப்படி அந்த மனிதன் பண்ணினான். ஆனா நம்மவன் இருந்தா பாருங்க, நம்ம மண்ணில் வாழ்ந்தவன், இவனுக்கு 2-3 விஷயம் இருந்தது. என்ன பண்ணா, கல்வெட்டுகளை செதுக்க ஆரம்பிச்சான். தன் கருத்துக்கள் சின்னதா இருந்த வரைக்கும் ஒரு வார்த்தை அல்லது ஆரம்ப காலத்தில் எழுத்து வடிவம் இல்ல. இந்த மனிதனுக்கு பிக்சர்ஸ் தான் வந்தது. சிரிப்பு அப்படின்னா ஒரு நகை, ஒரு முகம் வரைஞ்சு சிரிக்கிற மாதிரி போடுவான். வேதனை அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சான். சோ அது ஈஸியா இருந்தது. என்ன பண்ணா, கல்வெட்டுக்கள்ல ஆரம்பத்துல பொறிச்சான். கல்வெட்டுக்கள் இருந்து அப்படின்னு கொஞ்சம் எழுத்து வடிவம் வர வர என்ன பண்ணா, செப்பேடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு அவன் மூவ் ஆகி வர்றான். செப்பேடுகளை உருவாக்கணும். செப்பேடுகள் அப்படிங்கிற என்ன கேட்டீங்கன்னா, மண்ணில் எழுதி அதை காய வச்சு சுட வச்சு எடுத்து வச்சான். இந்த செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் அவனுக்கு அவன் தாகத்துக்கு தீரல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் அதுல போட முடிஞ்சது. அதுலயும் ஞானம் இருக்கிறவனால எழுத்துக்களை கொடுக்க முடியல. ஏன்னா செப்பேடுகளை பயன்படுத்துறவனும் சரி, கல்லுல செதுக்கிறவனும் வேற, சொல்றவன் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் வேற. அப்ப இந்த 2ம் வேறுபட்டு வரும்போதுதான் இந்த மனிதனுக்கு, நம்மவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. நான் யோசிச்சேன், நானே எழுதினா மட்டும்தான் என் கருத்துக்கள் முழுமையாக போய் சேரும்னு யோசிச்சான். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, திருவள்ளுவர் எடுத்துக்கங்க. 1330 குறள் எழுதுறாரு. அப்ப இந்த 1330 குறளையும் செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் கொண்டு போகணும் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை.
யோசிச்ச கன நேரத்தில் அதை வந்து எழுத்து வடிவம் கொண்டு வந்தாகணும். இங்க இருக்கக்கூடிய பேச்சாளர் எழுத்தாளர் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஒரு விஷயத்தை யோசிச்சா உடனே எழுதி ஆகணும். அப்பதான் அது என் கூட தங்கும். திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரைனிங்ல வரும்போது. சரிங்களா? அப்ப அந்த மனிதனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்ஸ்டன்டா ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல என் கருத்துக்களை உடனடியா பதிவு செய்யணும் அப்படின்னு எண்ணம் வரும்போதுதான் இந்த ஓலைச்சுவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதர்கள் கண்டுபிடிக்கிறான். நம்ம மண்ணில் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ நான் ஒன்னு யோசிக்கிறேன், நான் யோசிச்சதை உடனடியா வந்து பதிவு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுத்தாணி அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல கற்கள் தான் வந்து எழுத்தாணியா பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அது உலோகங்கள்ல மாறுச்சு. அந்த 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 இதுல எழுத ஆரம்பிக்கிறான். ஓலைச்சுவடியில் எழுதி அந்த எல்லா ஓலையிலும் எழுதிட முடியாது. அதுக்கு ஒரு பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தி அந்த ஓலைச்சுவடிகளை எழுதி எழுதி வச்சிருக்கான். ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதுதான் திருக்குறள். எல்லாத்துக்குமே தெரியும் திருவள்ளுவர் ஓலைச்சுவடியில தான் அவர் எழுதினாரு அப்படின்ட்டு. ஒரு ஓலைச்சுவடியோட அதிகபட்ச காலம் 35 to 40 வருஷம். இத்து போயிரும், கருகி போயிரும், அதை பயன்படுத்த முடியாது. அப்போ திருவள்ளுவர் ஒரு காப்பி எழுதி முடிச்சதையுமே குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேர் படிச்சுட்டு புடிச்சு போய் அவன் மத்த ஊருக்கு அவனு எழுதியிருப்பான், பார்த்து எழுதியிருப்பான். அப்போ ஒரு நேரத்துல 5-6 காப்பிகள் வந்து பல ராஜாக்கள் பல மன்னர்கிட்ட வந்து அந்த திருக்குறள் வந்து இருந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் 30 வருஷம், ஒரு 100 வருஷத்துக்கு 3 காப்பியாவது அது போடப்பட்டிருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு 100 வருஷத்தை கடந்து கடந்து அந்த திருக்குறள் வந்திருக்கும். இன்னைக்கு 2000 வருஷத்தை கடந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த திருக்குறளை வந்து எத்தனை மனிதன் எழுதியிருப்பான், எத்தனை மனிதன் படிச்சிருப்பான், எத்தனை மனிதனுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். அப்ப எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதின் காரணமா தான் எண்ணற்ற மனிதர்கள் உருவாகி இருக்கிறான். இன்னும் கரெக்டா சொன்னா 2 விஷயம் கிடைக்கும் நான் சொல்லுவேன். இன்னைக்கும் நீங்க திருக்குறளை படிச்சீங்க அப்படின்னா, சுவாமி சுகபானந்தா மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல சொல்லுவாரு. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். தமிழர்களை பார்க்கும்போது எனக்கு என்றுமே பொறாமைப்படுவேன். காரணம், திருக்குறளை திருவள்ளுவரின் மொழியில் படிக்க வாய்ப்பு பெற்றவர்கள் நீங்கள் தான். நான் ஆங்கில மொழியில் படித்துத்தான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இச்சை எனக்கு வந்ததுக்கு காரணமே திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லுவாரு. வேற்று மொழியை படித்தவனுக்கு மட்டும்தான் நமது மறையின் ஆழம் தெரியும், அதன் அவசியம் தெரியும். 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் தமிழனுக்கு ஒரு பொதுமறையாக வாழக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அந்த வள்ளுவனை யோசிச்சு பாருங்க. முப்பாட்டை நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான். ஒவ்வொரு எழுத்துக்களின் ஊடே அவன் ஆன்மா புதைந்திருக்கிறது. திருக்குறளை படிக்கும் போது வள்ளுவனின் ஆன்மாவை நம்ம உணர முடியுது. அந்த ஆன்மாவை உணர்றதுனால எனக்கு என்னடா பயன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி சொல்லுவாரு, என்னை செதுக்கியது ஒரு புத்தகம் அப்படிம்பாரு. ஜான் ரஸ்கின் எழுதின அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஜோனஸ்பர்க் போகணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு காந்தி. அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக நண்பர் வராரு. அவர் வந்து விடும்போது, காந்தி நீ போற, தனியா போற, இந்த புத்தகத்தை கையில வச்சுக்கோ, அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை கொடுக்குறா, இதை படிண்டு. அந்த புத்தகம் உள்ளுக்குள்ள என்ன இருந்துன்னா, அந்த வளர்ச்சி, மனித குலத்தை பத்தின மேம்பாடு, கல்ச்சர், கலாச்சாரங்களை பத்தி எழுதப்பட்ட அந்த புத்தகம். அதை வாசிக்க ஆரம்பிச்ச காந்தியடிகள் 24 மணி நேரம் அந்த ட்ரெயின் பயணம் முடிஞ்சு ஜோனாஸ்பர்க் போனதையும் அவர் முடிக்கல. பிளாட்பாரத்துல மறுபடியும் 2 மணி நேரம் கொண்டு அந்த புத்தகத்தை முழுசா வாசிச்சுட்டு தான் போனார். அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு சாதாரண மனிதன் தான் அவர். அதை வாசித்த பிறகு ஒரு மகாத்மா, ஒரு லீடர் என்ற ஒரு தன்மை அவருக்குள் பிறக்குது. 28 ஆண்டுகளும் ஜெயிலில் இருந்த நெல்சன் மண்டேலா, உங்களால எப்படி 28 ஆண்டுகளும் உள்ள இருங்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டப்போ, அதாவது லாங் வாக் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் வாசிச்சாராம். அந்த லாங் வாக் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல தான் லீடர்ஷிப்பை கத்துக்கிட்டேன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, வாய்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்தது. 28 ஆண்டுகள் அந்த ஒரு புத்தகத்தை நான் படிச்சதுனால என்னையே நான் செதுக்கிக்கிட்டேன். அந்த செதுக்குதின் வெளிப்பாடுதான் வெளியில வந்து அந்த நாட்டின் வந்து தலைவரா இருந்திருக்காரு. சரிங்களா? அப்ப எழுத்துக்களுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கு. எழுத்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கு. அதை வந்து உருவாக்குன காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனித குலம் வந்து முழுசா நம்புது, ஏத்துக்குது. ஆனா ஒரு ஒரு சமீப ஆண்டுகளா ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உதாரணத்தோட இங்க பதிவிடுறேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பா லாகூர்ல ஒரு புத்தக திருவிழா நடந்தது, புக் ஃபேர் நடத்தினாங்க. லாகூர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஊர்,
பேச்சாளர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல நடந்த புக் ஃபேர். அந்த புத்தக திருவிழா நடந்துட்டு அடுத்த நாள் பத்திரிகையில வருது அந்த புத்தக திருவிழா பத்தின ஒரு ரிப்போர்ட். என்ன வந்து தெரியுங்களா? 800 பிளேட் பிரியாணி வித்துச்சான், 1200 பிளேட் ஷவர்மா சிக்கன் வித்துச்சான். அடுத்த நாள் பேப்பர்ல வந்தது, புத்தகம் வெறும் 35 தான் வித்துதான். மனிதகுலம் வாசிப்பை மறந்து எவ்வளவு கடந்து போயிட்டான் அப்படின்னு பாருங்க. இது எது பாகிஸ்தான் நடந்தது, எனக்கு அவனுக்கு சண்டை, அதனால நான் அதை பார்த்து ஐ ஜாலின்னு கொண்டாடுறேன் அப்படி அல்ல. இது பொதுவான ஒரு கருத்து. 3-4 நாட்களுக்கு முன்பாக ஈரோட்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு புத்தக திருவிழா. நான் அங்க போயிருந்தேன், யாருமே இல்ல. மாலையில எனக்கு பாகிஸ்தான் புக் ஃபேர் தான் ஞாபகம் வந்தது. மனித குலம் வாசிப்பை மறந்து கடந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு இருக்கோ அப்படிங்கிறது. இன்று வரை கலாச்சாரமாகவும் மனிதன் மேம்பட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த வாசிப்பு தான். அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை மனதில் வச்சுதான் ஜட்பியோ ஆட்சி மன்ற குழுவோ இல்ல ஜீவாவோ அல்லது ஹரிமாரி முன்னவர்களோ இன்றைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. ஒரு அருமையான தலைப்பு என்ன எப்படி பாத்தீங்கன்னா, முன்னேற்றத்தின் மூலாதாரம். எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு, மனித குலத்தின் வளர்ச்சிக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வளங்கள் இருக்கு. ஆனா மூலமா இருக்கக்கூடிய ஆதாரம் 2 விஷயத்தை இங்க முன்னெடுத்து சொல்றாங்க. ஒன்னு காகிதம், இன்னொன்று இணையம். சரிங்களா? இந்த 2 விஷயம் நான் புத்தகத்தை பத்தி உங்ககிட்ட பேசினேன். இணையத்தை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிரமிச்ச ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸ் வந்து பவர் எடுக்க போறாங்க. அது டெட்லைன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. 30th செப்டம்பர் முடிஞ்சது. அடுத்த அக்டோபர் 1ஆம் தேதி தாலிபானோட கண்ட்ரோல், அமெரிக்கன்ஸ் யாரும் உள்ள இருக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாங்க. சரிங்களா? அமெரிக்கன் கேக்குறா, இன்னும் 2 நாள் டைம் கொடு, இன்னும் நான் நிறைய பொருளை வந்து லிஃப்ட் பண்ணல, அங்க மனிதர்கள் விரும்புறாங்க, அவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிடுறேன், எனக்கு டைம் கொடு. தாலிபான் செட் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த கடைசி கட்டத்துல நம்ம ஊர்ல பந்த் அன்னைக்கு பஸ்ல ஏறுவான் பாருங்க, கிடைச்ச பஸ்ல ஏறுவான், இந்த ஊரை விட்டு வெளியில போனா போதும் ஏறுவான். அந்த மாதிரி அங்கிருந்த மனிதன்லாம் விமானத்துக்குள்ள நின்னுகிட்டு உட்கார்ந்துகிட்டு படுத்துக்கிட்டு உள்ளுந்து அடிச்சுட்டு உள்ள போறான். அந்த அந்த அலங்கோலமான சூழல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆப்கானோட ஃபுட்பால் பிளேயர், ஃபுட்பால் டீம் கேப்டன், அவன் பல நாடுகளுக்கு போய் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அவன் எங்க ஏறானா அந்த விமானத்தோட டயர்ல போய் ஏறிக்குறான். விமானத்தோட டயர்ல கோந்தா சாவு நிச்சயம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவன் ஏறி டயர்ல கோறான், விமானம் புறப்படுது. ஒரு லெவலுக்கு இப்படி மேல போகும்போது ஒரு சில அடிகள் மேல போனதையும் ஸ்லிப்பாய் அவன் கீழே விழுறான். ஏதோ கீழே இருந்த ஒரு மனிதன் வந்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடந்த 3வது நிமிடம் பிபிசியில ஒளிபரப்பாகுது. 3வது நிமிடம். எதுக்கு நான் இதை இங்க பதிவு பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இணையம்னு ஒண்ணு வந்ததுனாலதான் எந்த ஒரு செய்தியும் கன நேரத்தில் மணித்துளிகள்ல உலகம் பூரா பறக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஜாலியன் வாலாபாக்ல மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது, இன படுகொலை நடந்தது. சரிங்களா? அந்த படுகொலை நடந்து அந்த செய்தி தமிழகத்தை வந்து அடையறதுக்கு 3 மாசம் ஆச்சுன்னு சொல்லுவோம். தமிழகத்தில் இருக்க செய்திகள் வர்றதுக்கு 3 மாசம் ஆச்சுன்ட்டு. என்ன காரணம்னா, மனிதனுக்கு மனிதன் இருந்த கனெக்டிவிட்டி அந்த அன்னைக்கு அவ்வளவு இல்ல அப்படிங்கிறது தான். ஒரு மனிதன் நினைத்தா, இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு கருத்தை நினைச்சா எதை வேணாலும் இமீடியட்டா நம்ம சொல்ல முடியும். ஏங்க அப்படின்னு ஒருத்தன் கத்துனா உலக பாப்புலர் ஆயிட்டா, அன்னைக்கு டிவில வர அளவுக்கு வந்துட்டான். அதுல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனா எந்த ஒரு சத்தமும் வித்தியாசமாக ஒளிவடிவம் இருந்தா உலகமே பாக்குது. சுதேசமித்திரன் பத்திரிகையை பாரதி முதல்ல ஆரம்பிச்சு சுதந்திர கருத்துக்கள் எழுத வரும்போது தன் கைப்பட காகிதத்தில் எழுதினார். 56 பிரதிகள் எடுத்தார் அவர். 56 பிரதியும் கைப்பட கையில் எழுதி போஸ்டல் அனுப்பினா அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறதுக்காக மறைமுகமா நண்பர்கள் மூலமா அந்த பத்திரிகையை கடத்தினாராம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்பா, பாரதி நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார் வச்சுக்கங்க, ஏறத்தாழ நான் சொல்லக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் தன் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு சிரமம் இருந்தது. இன்னைக்கு எந்த கருத்தா இருக்கட்டும், அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்தமா இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். இணையம்னு என்னைக்கு வந்ததோ, இதை சிம்பிளா சொல்ல என்னுடைய ப்ரொஃபசர் சொல்லுவாரு, இட் இஸ் a death of distance அப்படிம்பாரு. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தின் சாவு என்று சொல்லுவார். அப்போ மிக அற்புதமான ஒரு தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க நம்மகிட்ட. மிக அற்புதமான ஒரு தலைப்பு.
என்ன அப்படின்னா காகிதம், அதாவது புத்தகமா இணையமா அப்படின்ட்டு. நண்பர்களே, பட்டிமன்றம் பொதுவா பட்டிமன்றத்தில் தலைப்பு பாத்தீங்கன்னா தலைப்பிலேயே முடிவு தெரியும். அடி அதிகம், குடும்பத்தில் அடிப்பது அதிகம் ஆண்களா பெண்களா? அடி வாங்குவார், ஹரி சொல்வனா அடி வாங்குவார், அதிகம் அடி வாங்குவார் ஆனா பெண்ணா அப்படின்னா இதுக்கு தீர்ப்பே தேவையில்லை. கல்யாணமாக போய் ஆண்கள் தீர்ப்பே தேவையில்லை இதுக்கெல்லாம். சரிங்களா? பல தலைப்புகள் சென்ற ஆண்டு வரை வச்ச பட்டிமன்றத்தின் தலைப்புகள் பாத்தீங்கன்னா வந்து நின்று பார்க்கும் போதே ஒரு தலைப்பட்சமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். அதாவது எதிரா இருக்கக்கூடிய கடுமையா முயற்சி செஞ்சு பாயிண்ட கொடுத்து சண்டை போட்டு தான் தன் தீர்ப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஒரு பேலன்ஸ்டு. இப்ப உங்ககிட்ட வந்து எது சரின்னு கேட்டா ரெண்டு பேருக்குமே குழப்பமா தான் இருக்கு, இல்ல தெரியல அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பேலன்ஸ்டான ஒரு அற்புதமான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, என்னுடைய முகவுரையை நான் முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா பேச்சாளர்கள் கீழே டென்ஷனா இருப்பாங்க. அண்ணாத்த கூட நான் சேர போட்டாச்சு, எங்க வேலையை நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படிம்பாங்க. சரிங்களா? கரெக்ட். நம்ம வந்து அவங்க பேச்ச கேட்க வந்திருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சேர்மன் நம்ம சொன்ன மாதிரி நண்பர்களே, உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டா, வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கையில வந்து சகஜம், அதெல்லாம் வேறு. ஆனா பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க வந்திருக்காங்க. நான் முதல்ல அவங்களை கூப்பிட்டுறேன், அப்புறம் நம்ம வந்து அவங்கள வாழ்த்தி பேசுறது, அவங்களை வச்சுட்டு பேசுறது நல்லா இருக்கும். இரண்டு அணிகள், முதல் அணியில முதல்ல ஒட்டுக்கா கூப்பிட்டு பெட்டரா இருக்கும். புத்தகம் படிப்பதே என்ற அணியிலிருந்து ஜேசிகே தங்கவேல், ஜேசிஎஸ் கார்த்திகேயன், ஜேசிஎஸ் பிரியதர்ஷினி, ஜேசி டானி கிறிஸ்ட். தலைவர் அங்க கொஞ்சம் அடுத்தது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. இணையத்தை பயன்படுத்துவது என்ற அணியிலிருந்து ஜேசி ராக்கப்பன் கணேஷ், ஜேசி என் கலைவாணி, ஜேசி கே செந்தில் பிரபு, ஜேசி ஜே ருத்ரபிரியா. இவங்க யாருமே பட்டிமன்றத்துக்கு புதியவர்கள் அல்ல. ஏற்கனவே ஒரு மோதல சந்திச்சு ஒரு குத்து சண்டை போட்டு ரிங்ல ஜெயிச்சுதான் வெளியில் வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கும் தெரியுது நாக் அவுட் மேட்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு. அப்போ நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜேசி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழர்கிட்ட மட்டும், தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. வேறு மலையாளத்திலேயோ கன்னடத்திலேயோ தெலுங்குலயோ துளுவிலையோ நீங்க எங்க போனாலும் எந்த மொழியில பட்டிமன்றம் இல்ல. நம்ம தமிழ்ல மட்டும்தான் அந்த பட்டிமன்றம் இருக்கு. அந்த பட்டிமன்றத்தை நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அந்த பட்டிமன்றத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா ஜேசி இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து ஜேசி இயக்கம் வந்து இதை வந்து முன்னெடுத்து ரொம்ப அற்புதமா கொண்டு வந்துட்டு இருக்கு. உண்மை சொல்லணும் அப்படின்னா இன்றைய தேவை பயிற்றுனரை விட பேச்சாளர்களுக்கான தேவைகள் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு. நம்ம சமுதாயத்துல பயிற்சியாளரோட பேச்சாளர்களுக்கான தேவை மிக அதிகமா இருக்கு. அதற்கான ஒரு முதல் படிதான் இந்த நபர்கள். சரிங்களா? இந்த நபர்கள் உண்மையிலேயே இவங்களை பாராட்டணும். பாராட்டுறதுக்கு உட்பட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைதட்டுங்க, தப்பே இல்லை, தட்டிடுங்க. அந்த முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க. அதாவது நான் வெறும் ஒரு பேச்சாளனா வரணும் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாம களத்துல இறங்கி போராடணுங்கிற என்ன இருக்கு பாருங்க. அந்த எண்ணத்தை நம்ம வந்து ஒரு சீனியர் ஜேசியாவோ ஒரு ஜேசியா உண்மையாலே இவங்களை நம்ம பாராட்ட கடமைப்பட்டவர்கள். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்ப்புன்னு ஒண்ணு உண்டு. ஆனா அந்த தீர்ப்பை நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம வாழக்கூடாது. அதற்காக நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சிறப்பா தெளிவா ஒரு போராட்ட காலத்தில் எப்படி ஒரு மனிதன் போராடுவானோ அந்த போராட்டத்தோடு செய்யுங்க. இன்று வெற்றி தோல்வி உங்களை தீர்மானிப்பதல்ல. இன்றைய வெற்றி தோல்வி, அதாவது பயிற்சிக்கு போகும்போது ZWSலயோ இல்ல மத்த பயிற்சியில சொல்லும் போது சொல்லுவோம், யாரெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் வந்தாங்களோ அவங்க ஜேசியில் லாங் டேர்ம் இருக்க மாட்டாங்க. ஹலோ, சீனியர் ஜேசி ஒத்துக்குவீங்க, இங்க இருக்க சீனியர் ட்ரைனர்ஸ் ஒத்துக்குவீங்க. ZWSல யாரெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கோ அவங்க லாங் டேர்ம் ஜேசி இருக்கிறது இல்ல. யாரெல்லாம் பாட்டம்ல வந்து கண்டிஷன் பெயில்ல வெளியில வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஜேசிக்கு இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க.
பல ட்ரைனர்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு நானும் உதாரணம், மேபி ஹரியும் உதாரணம், இங்க இருக்கக்கூடிய மற்ற சீனியர் ட்ரைனர்ஸ் பல பேர் இருக்காங்க உதாரணம். இது நான் மட்டும் இல்ல, பல பேர். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வெற்றியா தோல்வியா அதெல்லாம் இல்ல. உங்க போராட்டம் தொடர்ச்சியா நீங்க பேசணும், அவ்வளவுதான். தொடர்ச்சியா நீங்க பேசணும். ஜேசி உங்களுக்கு அந்த களத்தை தர தயாரா இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதை உள்வாங்கிக்காம நீங்க பேசுங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. பார்வையாளர்கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கருத்து வந்து அவங்க சொல்ற நகைச்சுவை வந்து சிரிக்கிறக்கே தகுதி இல்லைன்னா கூட சிரிச்சிருங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கைதட்டி சிரிச்சிருங்க. சிரிக்கிறக்கே தகுதி இல்லாத ஒரு அறகுறையா இருந்தாலும் பரவாயில்ல, சிரிச்சிருங்க. கைதட்டலுக்கே தகுதி இல்லைனா கூட தொடர்ந்து கைதட்டுங்க. கைதட்டலுக்கு தயவு செஞ்சு கஞ்சப்படாதீங்க. ஒரு ஸ்டேடியத்தில் பார்வையாளனா போனவர் தான் கபில் தேவ். ஒரு கிரிக்கெட்ட பார்வையாளரா போனவர் தான் கபில் தேவ். அன்றைய நாள்ல அவருடைய டீம், அவர் ஊருக்கான டீம்ல 10 பேர் தான் வந்தா, ஒருத்தர் வராது விட்டுட்டான். சும்மா கூட வந்து நின்றா 11ஆவது நிலை, அப்பதான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு கூட போய் நின்றவன் தான் இந்தியாவுடைய முதல் வேர்ல்ட் கப்பை கையில தூக்கி நிறுத்தினான். இந்தியா இதுக்கு பின்னிட்ட காலத்துல 100 வேர்ல்ட் கப் வாங்கலாம். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு கபில் தேவ் தூக்கி பிடிச்ச அந்த பிக்சரை வந்து மறக்காது. சரிங்களா? அதைத்தான் நான் இங்க சொல்றேன். நீங்க தட்டுற கைதட்டல் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சாளனை பெரிய அளவுல வெளியில கொண்டு வரும். பெரிய அளவுல வெளியில கொண்டு வரும். ஜேசி இயக்கம் என்றுமே பாராட்டுக்கு பஞ்சப்பட்டதில்லை. அதனால அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் இவர்களுக்காக கைதட்டி பாராட்டி அவரை உற்சாகப்படுத்துங்க, போதும். மத்தது நாங்க பாத்துக்கிறோம். செய்வீர்களா? ஜேசி மட்டும்தான். நான் செய்வீங்களான்னு கேட்டேன், யாரும் எஸ்ன்னு சொல்ல. அதுக்கு மேல என்ன பண்ணிட்டீங்க? செயல்ல காமிச்சிட்டீங்க. ஓகே, நான் அங்க போய் வந்து என் பணி ஆரம்பிச்சேன். நண்பர்களே, யார் டைம் கீப்பர்? அது என்ன டைம் கீப்பர்? கூகுள் எல்லாரும் கோரஸா போடுறீங்க. ஏரியா பெல் பாய். ஓகே, ஏரியா பெல் பாய் அப்படின்ட்டாங்க. குட். இப்போ ஒவ்வொரு அணியில இருந்து, முதல்ல தலைவர்கள் இருந்து ஆரம்பிப்போம். ஒவ்வொரு அணியில இருந்து ஒவ்வொருத்தர் வந்து பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 5 நிமிஷம் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. சரிங்களா? 4வது நிமிஷத்துல ஒரு பெல் கொடுத்துடலாம். கூகுள் 4th மினிட்ஸ்ல எல்லாத்துக்கும் ஓகே தானுங்க? இல்ல 4.5ல கொடுக்கலாமா? 4ல கொடுத்துடலாம். சரிங்களா? அப்போ ஒரு பெல் வரும். அதுக்கப்புறம் நீங்க 1 நிமிஷம் இருக்குன்னு அர்த்தம், முடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. 1 நிமிஷம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க, அந்த 5வது நிமிஷத்துல ஒரு பெல் வரும். அதை கடந்து எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் நான் பின்னோக்கி போவேன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சு இல்லைங்களா? குட். நண்பர்களே, முதல் சுற்று வந்து ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம் பேசுவாங்க. 2வது சுற்றுல தலைவர்களுக்கு மட்டும் 3 நிமிடம் வழங்கப்படும். சரிங்களா? அது 3வது நிமிடத்துல மட்டும் பெல் கொடுத்துருங்க. அதுக்கு வந்து இது தேவையில்லை, ஒரு இது முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? குட். ரொம்ப நேரமா உட்காந்து எப்ப எங்களுக்கு மைக் தருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே எந்த அணியிலிருந்து முதல்ல கூப்பிடுறது அப்படின்னு வரும்போது, இது ஒரு ஆரிஜினல் ஆர்டரா பாத்தீங்கன்னா காகிதத்திலிருந்து தான் நம்ம ஒளிநாடாவுக்கு வந்தோம். ஒளிநாடால இருந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்க்கு போனோம், தட்டுகளுக்கு போனோம். தட்டுகள் இருந்து தான் பிளாப்பி டிஸ்க்னு போனோம், ஹார்ட் டிஸ்க்னு போனோம். இன்னைக்கு வந்து கிளவுட்னு போயிருக்கோம். அப்ப ஆர்டர் படி பார்க்கும்போது நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் மருதத்தை சார்ந்த ஜேசி தங்கவேல் அவர்களை புத்தகமே என்ற தலைப்பில் துவங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். பல பூக்களும் பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் இருக்கும் இடம் நந்தவனம் என்றால், அந்த நந்தவனத்தை தன் பேரிலே அடைமொழியாக வைத்திருக்கும் நம் நடுவர் நந்தகுமார் ஐயா அவர்களே. எங்க இதுக்கெல்லாம் மார்க் இல்ல, இதுக்கு மார்க்குக்கு சம்பந்தம் இல்ல, குறிப்பா இவங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல மில்லியன்களையும்
ட்ரில்லியன்களையும் கொடுத்து என்னுடன் வா என்று அழைத்த போது ஜோன் 17க்கு தான் என் சேவையை தொடர்வேன் என்று பல பெண்களின் மனதை சூறையாடி கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் அரசுலா ஐயா அவர்களே, என் நாவில் வரும் தமிழ் மொழியினை உங்கள் காதுகளுக்கு உணவாக்கிய என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஐயா, எதிரணியை பார்த்து வச்சுக்கோங்க, அவங்க நயமா பேசுவாங்க, ஆனா நியாயமா பேச மாட்டாங்க. இன்ஜினியரிங்னா என்னன்னு படிக்கலாம்னு சொல்லி ஆன்லைன்குள்ள போனேன். என்ஜின் டைப் பண்ணோன்னே கீழே இன்ஜினியர் பலகின்னு வந்துச்சு. இன்ஜினியரிங்னா என்னன்னு படிக்க போனேன். நானு இன்ஜினியரிங்குள்ள போயிட்டேன். கார் வச்சிருந்த சொப்பன சுமதியை இப்ப யார் வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா, டாபிக் என்ன? நம் முன்னேற்றத்தின் மூலாதாரம் புத்தகமா இல்லைன்னா இணையமா? புத்தகத்தால் உருவாக்கிய நபர்கள் ஏபிஜே அப்துல் கலாம், அம்பேத்கர் மற்றும் பல தலைவர்கள். நீங்க யார உருவாக்கி இருக்கீங்க? வாட்டர்மெலன் சாரியும் அமலா சாஜியும் உருவாக்கி வச்சிருக்கீங்க. சென்ற இடத்தோர் செல்விடார் தீதொரியின் நன்றின்பா துய்வதறிவுங்கிறார் வள்ளுவர். எல்லா இடத்துலயும் தீமை இருக்கும், நல்லதும் இருக்கும். தீமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லது கம்மியா தான் இருக்கும். உங்க இணையதளம் நல்லது கொடுக்கதாவே இருக்கட்டும், ஆனா தீமை அதிகமா தான் இருக்கு. ஆனா புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, புத்தகம் என்றாலே நல்லது மட்டும்தான். நீங்க வேற புக்கை படிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஐயா, பெருந்துறையில ஒரு அருமையான ஒரு உணவகம், மாயா பஜார் அப்படின்னு ஒரு உணவகம். அதாவது ஒரு புத்தகத்தால ஒரு நபர் மட்டும் பெரிய ஆளால அந்த பிசினஸ்மே பெரிய ஆளா இருக்கு. நல்ல அருமையான ஒரு உணவகம். அங்க போனீங்கன்னா மெனு கார்டு புத்தகமா தான் வச்சிருப்பாங்க, இணையத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த ஹோட்டலை வளர்த்ததுனால அங்க ஒர்க் பண்றவங்க முன்னேறலையா? அந்த ஹோட்டல் முன்னேறலையா? அதை நடத்துற ஐயா நீங்க முன்னேறலையா? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் சொல்லியே வைக்கல. ஐயா, கொக்கோமெலன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சர்வேல சொல்றாங்க, அந்த சேனலை காமிச்சு குழந்தைய நீங்க ஊட்டுறதுனால அவனுக்கு பேச்சு திறன் வரலன்னு சொல்றாங்க, ஞாபக சிந்தனை இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நாம தான். அந்த கொக்கோமெலன் இதை காமிக்கிறது குழந்தைகள் நாம தான் காமிக்கிறோம். வரலாறுகள் படைக்கப்பட்ட பொழுது, புத்தகங்கள் இருக்கப்பட்ட பொழுது, தலைவர்கள் உருவாக்கப்பட்ட பொழுது, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உச்சரிப்பு அழகானது, கேட்கும் காது இனிமையானது. இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். புத்தகத்தால் வரலாறுகள் மாற்றப்படவில்லை. நாம் ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை அப்படியே அடுக்கி 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 வரலாறு மாற்றப்படல, சிதைக்கப்படல. ஆனா இணையத்துல இப்ப நான் ஒரு கண்டென்ட் கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டென்ட்க்கு பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ப்ரீசெட்டிவ்லிஸ் எனக்கு ஐயா தான் நடத்தினார். அவர் நான் கிட்ட ஒரு ஐடியா கேட்டா, ஐயா இது மாதிரி ஆன்லைன்ல வந்து பாத்துக்கலாமா இல்ல புத்தகம் படிக்கலான்றப்ப, ஆன்லைன்ல நீ ஒண்ணு போட்டா நிறைய வரும், அதனால புத்தகத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கோன்னார். நீங்கள் என்னிடம் கூறியதை சபையிடம் இறுதியாக கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எப்படியோ எனக்கு வெளியில வரப்ப அடி விழுன்னு நினைக்கிறது 4 பேர் தயாரா இருப்பாங்க. ஒரு போன் கால் ஐயா எனக்கு பண்ணார். தம்பி பார்ட்டிசிபென்ட்ஸோட லிஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, வாட்ஸ்அப்ல அனுப்பாதப்பா, நான் அதை எடுத்து பாக்குறப்ப எனக்கு ஒருத்தன் போன் பண்ணுவான், ஒருத்தவன் மெசேஜ் பண்ணுவான், நான் அவனை பாக்குறதுக்கு பதிலாக இதை பார்க்க முடியாது, அதனால எனக்கு எழுதி கொடுத்துன்றாரு. புத்தகத்தினுடைய அருமையை அவரே அவர் வாயால் ஒற்றுக்கொண்டு விட்டார் என்னுடன் பேசிய போது. எங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, புத்தகத்தை படிச்சு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் புத்தகம் ரொம்ப முக்கியம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இணையத்தால ஒரு கல்வி உருவாச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு சிறந்த உதாரணம் கொரோனா பேட்ச் தான். கொரோனா பேட்ச் பாருங்க, எல்லாரும் ஒரு பக்கம் தெரியவான், அவன் ஒரு பக்கம் தெரியவான். எனவே நடுவர் அவர்களே, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, நீங்க எனக்கு தெய்வமா தெரியுறீங்க. அதனால நீங்கள் தீர்ப்பு கூறும் முன்பு மாயா பஜார் ஹோட்டலையும் ப்ரீ சர்டிபிகேட் என்னிடம் சொன்னதையும் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நல்ல உரையை முடியும் போது வழக்குமாறு நன்றியுடன் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். என் வைஃப் அடிக்கடி சொல்லுவா, கருப்பு மூஞ்சி கருப்பு மூஞ்சிம்பா. கடவுள்னு சொல்லி நீ கருகருன்னு இருக்கேங்கிறது சபையில வந்து உறுதி பண்ணிட்டாரு. ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னார், ரொம்ப அற்புதமா இருந்தது. என்ன அப்படின்னா, வரலாறுகள் படைக்கப்பட்டது புத்தகங்களின் உடையதான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொன்னாரு. அதாவது அப்துல் கலாமா இருக்கட்டும், அவரை உருவாக்குனதும் அந்த ஆசிரியன் புத்தகம் அப்படிங்கறத வந்து அட்டகாசமான ஒரு கருத்துக்களை சொன்னார். இன்றைக்கு இணையம் வந்து பல வழிகளில் வந்து தவறான பாதைக்கு இழுத்துட்டு போகுது அப்படிங்கறதையும் சொன்னார். இது உண்மைதான். ஏன்னா இணையத்துல வரக்கூடிய நம்ப முடியறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் கூட வருது. அதை ரொம்ப அற்புதமா ஆணித்தனமா தன் கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. இல்ல இல்ல அவினாசி ஜாஸ்மின்ல இருந்து வர்றாரு,
அந்த அணியின் தலைவர் ராக்கப்பன் கணேசன் அவர்களை கைதட்டல் மூலமா நமக்கு அழைப்போம் அவரை. ஆதி முதல் அந்தம் தீண்டிய ஆதாமியவள் காலம் தாண்டிய எம்மொழியும் முதல் மொழி அமையும் தமிழ் மொழிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல டாபிக் அப்புறம் போலாம். நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு சோ தர்மன் அவரோட பிறந்த நாளுங்க. சோ தர்மன் யாருன்றத ஆப்போசிட்டிவ் நோட் பண்ணிக்கோங்க. சாகித்ய அகாடமி அவார்டு சூழ்ற புத்தகத்துக்காக வாங்கினவர். கிட்டத்தட்ட 8 அவார்டு வாங்கின நபர்களை கொடுத்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இன்னைக்கு புத்தகத்தை தாண்டி இணையத்துக்கு பேச வந்திருக்கேன். காரணம் ஒண்ணுதான், என்னன்னா என் மண் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்து இன்னைக்கு ஒரு டாபிக்ல பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எதிரணி நிறைய பாயிண்ட் தலைவர் கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா. ப்ரௌசிங்ல எதை தேடுறோமோ அதுதான் வரும். எதையாவது தேடிட்டு வந்துட்டே ப்ரௌசிங்ல வருதுன்னா இது என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டால போய் அமலா சாஜ் எதுங்க தேடிக்கிட்டு இருக்காரு? என்ன நல்லா இருக்கு நினைச்சு பாருங்க. ஏன் ஜோன் 70 இன்ஸ்டா பேஜ் இருக்கான்னு கேளுங்க, இருக்காது. அவர் லாமுக்கு இருக்கான்னு கேளுங்க, இருக்காது. அமலா சாஜியும் இந்த மாதிரி கதைகளையும் தேடிட்டு நான் புத்தகத்தை படிச்சேன்னா இது எப்படி எடுத்துக்கலாம்? மாயா பார்த்து ஃபேமிலியோட ஒய்ஃபோட ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? மெனு கார்டு வாட்சி பார்த்துருக்கீங்களா? போனா தெரியும். போய் மெனு கார்டு எடுக்கும்போது அப்படி ஒரு பார்வை வரும். சரி நீங்களே சொல்லிருக்குமான்னு வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூடிய காலம். அது ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். புத்தகம் ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு தகவல்களை பரிமாறுறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம நடுவர் ஐயா முதலே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு, அதாவது தனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறதுக்காக உருவாக்கின ஒரு விஷயம். அப்துல் கலாம் ஐயாவை அருமையா சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இணையம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்த அப்துல் கலாமையே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. புத்தகத்தின் வழியா அப்துல் கலாமோட கருத்துக்களை மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஆனால் அப்துல் கலாமோட நாலேஜ் இன்னைக்கு பிரிசர்வ் பண்ணி அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியலன்னு சொல்லி இன்னைக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிற இணையத்தின் வழியா வரும்போது புத்தகங்கள் சிதைக்கப்படலாம். ஆனால் அது அடுத்த தலைமுறைக்கு சிதைக்கப்படாமல் கடத்தப்படுவதற்கு இணையம் முக்கியமாக வழிகாட்டும். ஃப்ரெண்டு மன்னார்குடியில் இருக்காப்புல. பிரிட்டன்ல ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். என்னடா எப்படா லவ் பண்ண அப்படின்னப்போ அழகா சொன்னா, காகிதத்துக்கும் பேனாவுக்கு இடையில் இந்த காதல் 2 மனிதர்கள் நினைச்சதுடா. இணையத்துக்கும் இதயத்துக்கும் இருக்கக்கூடிய காதல்ங்கிறது 2 நாட்டை நினைச்சிருச்சான்ட்டான். நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோன்ற இல்ல மன்னிச்சிருங்க டாபிக் அழிச்சிருங்க. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம் பாத்தீங்களா. அது தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை ஆயிரும். இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் 1955 5 பகுதிகளா வந்ததுங்க. அது அன்னைக்கு எவ்வளவு தூரம் போச்சுன்னு தெரியல. அத மொழிபெயர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சுப்ரபாலன் அப்படின்ற ஒரு கல்கியோட டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு சொல்றாரு, பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறம் இணைய ரீதியா இந்த தலைமுறைகள் பொன்னியின் செல்வன் அதிகமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்காரு. அப்போ கிட்டத்தட்ட இந்த புத்தகம் அப்படிங்கறத இந்த நூலகியலின் தந்தை அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. லைப்ரரி கார்டு வச்சிருக்கீங்களா? முதல்ல எத்தனை பேர்ட்ட இருக்கு? 4 பேர்ட்ட இருக்கா? ரைட், ஓகே. நூலகியலின் தந்தை அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, ராமாமிர்த ரங்கநாதன். அவர் ISBN அப்படின்ற ஒரு நம்பரை உருவாக்குறாரு புத்தகங்களை அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்கு. அது நூலகத்தின் சார்பா இருக்கக்கூடிய மாடுதலை உருவாக்கல அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிஷ்டா திக்ஷா அப்படின்ற 2 விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா பழைய புத்தகங்களை இணைய வழி மூலியமா கொண்டு போறதுனால அடுத்த தலைமுறைக்கு ஈஸியா கொண்டு போக முடியுன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இதெல்லாம் எந்த புக்கை பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. இன்டர்நெட் இல்லாம அவ்வளவு ஒரு ப்ரௌசிங் ஹிஸ்டரி பார்க்கணும். சும்மா டாபிக் கொடுத்துருக்கோம் உட்கார்ந்து. கங்கை கொண்ட சோழ கோயில் சொன்னீங்கல்ல, கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோயில் யாரு கட்டினா எப்ப கட்டினான்னு இன்டர்நெட்டை பார்க்காம எந்த வருஷங்கிறது புத்தகத்தை தேடி 1 மணி நேரத்துல சொல்றீங்க. இந்த கோயில மோடி போனாருங்க. போன உடனே இன்டர்நெட்ல தேடினவங்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? அவங்க இந்த அரங்கத்தையே கூகுள்ல தேடி வந்திருக்காங்க. நான் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, போங்க முடிச்சு விட்டீங்க. அப்போ இந்த பள்ளிக்கூட அறிவு மொத்தத்துல என்ன பேச போறீங்க? புக் இல்லாம எப்படி படிச்சீங்க, எங்க இருந்து படிச்சீங்க, இன்ஜினியரிங்ல என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்கூல்ல என்ன படிச்சிருக்கீங்க, இலக்கணம், இலக்கியம், கல்வி அறிவு இதெல்லாம் தான் படிச்சிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புத்தகம் ஒரு கேள்விக்கு பதில கொடுக்குங்க, 200% உண்மைதான். ஆனால் இணையம் ஒரு கேள்வியை உருவாக்கும். எந்த ஒரு காலத்தில் கலாச்சார ரீதியா ஒரு விஷயத்தை இறுதியா நான் முடிக்கிறேன். ஒரு சமூகத்துல முன்னேற்றம் மாற்றம் அப்படிங்கிறது அடிப்படையா ஒரு கற்றல் முறை மாற்ற முடியல அப்படின்னா அந்த கல்வி சிறந்த கல்வி கிடையாது. அந்த கற்றல் முறை இன்னைக்கு இணைய ரீதியா வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதே கொரோனா பேட்ச்ல நீங்க சொன்னீங்க, கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் உருவாக்கி இருக்காங்க. கொரோனாக்கு அடுத்து அந்த பேட்ச்ல முடிச்சுட்டு வந்ததுல
35 விழுக்காடு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாயிருக்கு அந்த பேட்ச்னால. அப்போ புத்தக அறிவு வந்து புத்தக புழுவா தான் உட்கார வச்சிருக்கேன். ஆனா அதை தாண்டி ஒரு அறிவையும் தேடலையும் தேவையும் இந்த சமூகத்துக்கு வந்து இந்த இளைஞர்களை நோக்கி உருவாக்கி வச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இணையம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இதை தாண்டி வரதா இருந்தா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இன்டர்நெட்ல உட்காந்து தேடுங்க. சும்மா வந்து நான் புக்கை படிச்சேன்னு சொல்லி புக்கே படிக்காம 4 புக்கை வந்து படிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 1330 திருக்குறளையும் எத்தனை நாள் உட்காந்து படிச்சிருக்காங்களான்னு தெரியல. திருப்பி உட்காந்து ரெஃபர் பண்ணிட்டு திருப்பி தலைவர் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஃபைனலுக்கு வந்துட்டு கன்க்ளூஷன் கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். இணையம் இணையம் சொல்லி ரத்த கலரையே உருவாக்கிட்டு போயிட்டாரு. வாயை திறப்பீங்களா. ஏன்னா இந்த தலைப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணதே புத்தகத்தை வச்சு ப்ரிப்பேர் பண்ணல, கூகுள்ல போய் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, சாட்ஜிபில போய் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு புத்தகம் நீங்க பேசுறீங்க அப்படின்ட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்து தயிர் சாதம் சிறந்தது அப்படின்னு பேசுற மாதிரி எதிரணி இருக்காங்க. ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொன்னாரு. ஏன்னா இணையம் தான் மனிதனுக்குள்ள பதில்களை மட்டும் தரல, கேள்விகளை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு போனாரு. சில சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறதுல. ஆனா இணையம் ஈஸியா எனக்கு இந்தான்னு எதை கேட்டாலும் எடுத்து கொடுக்குது அப்படிங்கிற அழகா சொன்னாரு. அதே மாதிரி சொன்னாரு, இணையத்தின் மூலமா தான் நாடுகளுக்கு இடையே உறவுகள் மேம்பட்டுச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? கருகருன்னு ஒரு புள்ள வெள்ள வெளியேன்னு பையனை கல்யாணம் பண்ணிக்குது. இது ஒரு நாடுங்குது, அது ஒரு நாடுங்குது. தமிழ் கலாச்சாரப்படி ஒரு திருமணம் நடந்ததுங்குது. அந்த பையன் வந்து தாலி கட்டுறக்கே தெரியல, எங்குண்டே கட்டுறது தெரியல, பொட்டு எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, தடுமாற அந்த புள்ள சொல்லி கொடுக்குது, இப்படி கையை வச்சு இப்படி போடு, பொட்டு எடுத்து இப்படி வைங்குது. இதெல்லாம் வந்து இந்த இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராததுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆணித்தனமா ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து இணையம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லா கொடுக்கறதுக்காக ஜோன்கான் ஹோஸ்ட் டீம் இருந்து, அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் இருந்து கார்த்திகேயன் அவர்களை வந்து உங்க கைதட்டல் நோடே நம்ம அழைப்போம். அகிலம் போற்றும் அன்னை தமிழுக்கும், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும், அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும், சபையை அலங்கரிக்கும் சான்றோருக்கும் அடியரின் என் முதற்கண் வணக்கங்கள். நீங்க ஆண்ட்ரோட் சான்றோன் தட்டும் போது எங்களுக்கு பயமா இருக்குது. அடி எங்க மேல ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் வயசானவளா இல்ல யங்ஸ்டர்ஸ்ங்க, ஜேசிங்க, சின்ன பசங்க தான். இப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கன்னிமார் லைப்ரரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த கன்னிமார் லைப்ரரி வந்து பல அரசு அதிகாரிகளை வந்து நிறைய பேர்த்த உருவாக்கி இருக்கு. நீங்க எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க, சகாயம் ஐயா இருக்காங்க, அப்புறம் வந்து இறையன்பு ஐயா இருக்காங்க, அப்புறம் வந்து அண்ணாமலை இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து கூகுளையும் இமெயிலையுமே வச்சு படிச்சாங்க. அந்த காலத்துல வந்து அவங்க நூலகம் மூலியமா தான் படிச்சு இப்போ இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. இப்போ நீங்க ரீசெண்டா கூட எடுத்துக்கோங்க, நம்ம லாஸ்ட் டைம் இப்போ மிட்கார்ட் நடந்ததுல இப்போ அதுக்கு யார் சீஃப் கெஸ்டா வந்திருந்தா, அதுக்கு வந்து நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க தான் வந்திருந்தாங்க. இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க வந்து வரத்துக்கு வந்து பெரிய மூலாதாரம் எது? அவங்க வந்து படிச்சதுதான். படிப்புக்கு மூலாதாரம் என்னது? புத்தகம் தான். இப்போ நீங்க அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க. இப்போ அவர் வந்து சட்டமேதைன்னு சொல்றோம். இப்போ நம்மளா வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம இந்த சென்ட் பாட்டில், இந்த ஜுவல்ஸ் இது மாதிரி தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வரும்போது வந்து 18 பெட்டி ஃபுல்லா வந்து புக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் தான் டைமே இருக்கு. அதுல வந்து 18 மணி நேரம் வந்து அவர் புக்கையே தான் படிப்பாரு. மிச்சம் 4 மணி நேரத்துல தான் அவர் ஒரு பேசிக்கா இது பேசிக்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. இப்போ ஒரு இப்போ சட்டமேதை வந்து உருவாகிறதுக்கு வந்து பெரிய மூலாதாரம் வந்து அண்ணல் அம்பேத்கர் தான். அந்த அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து ஒரு பெரிய மூலாதாரம் வந்து புத்தகம் தான். இப்போ நீங்க கரும்பு கேள்விப்பட்டிருக்கீங்க, பேய் கரும்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேய் கரும்பு, பேய் கரும்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனைவி வாங்கி கொடுத்தது அதுதானே கரும்பு, மனைவி கையால வாங்கினா. நண்பர்கள கரெக்டா பேசுறேன், பாத்துருக்கோம், அங்க பாத்துருக்கோம். இப்போ பேக்கருமன் ஒரு குக் கிராமத்துல வந்து வளர்ந்தவர் தான் நம்ம வந்து ஏபிஜே அப்துல் கலாம். இப்போ நமக்கு 1000 ஜனாதிபதி வருவாங்க போவாங்க, மக்களின் ஜனாதிபதி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ படிக்காத மாதிரி கர்ம வீரர் காமராஜர் எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல வந்து அவர் படிக்கல அப்படின்னாலும் அவர் படிப்போட முக்கியத்துவத்தை வந்து அறிஞ்சு நம்ம சமூக மக்கள் வந்து படிச்சாதான் வந்து முன்னேற முடியும்னு வச்சு அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து
நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய நம்ம பல லட்ச குடும்பங்களுக்கு வந்து நிறைய மக்களை வந்து படிக்க வச்சிருக்காரு. அவர் படிக்கலைனாலும் படிப்போட முக்கியத்துவத்தை அறிஞ்சு வந்து அவர் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய சேவை செஞ்சிருக்காரு. அவர் அன்னைக்கு படிக்க வச்சாரு. இன்னைக்கு இருக்கிற நபர்கள் குடிக்கல, அதனால நம்மள என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். பள்ளிகளை திறந்தாரு, பள்ளிகளுக்கு பக்கத்துல நம்ம வந்து டாஸ்மாக் அடிக்காச்சு. இப்போது உங்களுக்கு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தெரியும். இப்ப என்னமா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதெல்லாம் வந்து வரையறுக்கல அப்படின்னா இப்ப வந்து கூகுள் பிச்சை சுந்தர் பிச்சை வந்து இப்ப ஒரு அப்படி ஆளா இருக்க முடியுமா சொல்லுங்க? மதுரையில பிச்சை எடுத்திருந்திருப்பாரு சுந்தர் பிச்சை, வேற நோடி இருப்பாரு. அமெரிக்காவை விட்டுட்டு சுந்தர் பிச்சை மதுரை எடுத்திருப்பாரு. அதே மாதிரி புத்தகம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு புத்தகம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு புதிய ஆக்கத்தை வந்து உருவாக்கும். ஒரு மனுஷன் வந்து ஒரு புக்கத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாதாரண ஆளா தான் இருப்பான். அதே அந்த புக்கத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் ஒரு பெரிய மனிதனா வந்து மாறுவான். இப்ப நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து இப்ப ஏதோ ஒரு கரண்ட் அப்டேட் பார்க்கணும் மொபைல்ல பாத்துருவேன். இதே வந்து இப்ப எங்க அப்பா எங்க தாத்தா ஏதோ பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் மூலியம் தான் அவங்க வந்து படிக்க முடியும். எங்க அப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு மூலாதாரம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸுக்கு வந்து மூலாதாரம் வந்து புத்தகம் தான். இப்போ பேரறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம அடிப்படை தேவைக்கு அப்புறம் வீட்டுல வந்து புத்தக சாலைக்குன்னு ஒரு இடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா வந்து சொல்றாரு. அதே மாதிரி ஜியு போப் வந்து புத்தகம் வந்து அவர் வந்து ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு கனடா நாட்டை வந்து சேர்ந்தவர் தான். இப்போ அவர் வந்து தமிழ் மொழியோட பற்றோட வந்து ஆர்வத்தால தான் வந்து அவர் நிறைய புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி கன்னடா மக்களுக்கும் வந்து அந்த மொழியை போய் சேர்த்தினாரு. இப்போ அவர் வந்து நிறைய தமிழ் புக்கு எழுதியிருக்காரு ஜி போப் வந்து. இப்ப அந்த அவரோட தமிழ் புக்கெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து காந்தியடிகள் வந்து இப்போ தமிழ் மேலே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்னை தலை குனிந்து பார், உன்னை தலை நிமிர செய்வேன், இப்படிக்கு புத்தகம் படிப்போம், தலை நிமிர்ந்து வாழ்வோம், வாழ்வில் வெற்றி பெற மூலாதாரம் புத்தகம் புத்தகம் புத்தகம். நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி புத்தகம் 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 3 தடவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு ஆணித்தனமான கருத்துக்களை வந்து பதிவு செய்தார். என்ன அப்படின்னா, வாசிப்பு தான் ஒரு அண்ணாவை உருவாக்குச்சு. யாழ்ப்பாணத்துல வந்து ஈழம் மக்கள் கொல்லப்பட்டு ஈழம் வீழ்ந்தப்போ மனிதர்கள் செத்ததுக்கு எந்த அளவுக்கு மக்கள் அழுதார்களோ அதற்கு சமமாக ஈழத்தில் இருந்த ஒரு லைப்ரரியை வந்து குண்டு போட்டு எரிக்கப்பட்டுச்சு. அதுல வந்து ரொம்ப தொன்மையான புத்தகங்கள்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல எரிஞ்சு போன தொன்மையான புத்தகங்கள் வந்து பல தமிழ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ் உலகமே கண்ணீர் விட்டுச்சு. மனிதன் என் இனம் அழிந்தது மட்டுமல்ல, என் தொப்புள்கொடி உறவு அழிந்தது மட்டுமல்ல, நான் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சுரங்கம் ஒரு பெட்டகம் வந்து அழிஞ்சு போச்சு சொன்னாங்க. அதுக்கு சமமான ஒரு லைப்ரரி தான் சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமாரா அப்படிங்கிற லைப்ரரி. அந்த கன்னிமாரா லைப்ரரிக்கு செல்லாத தலைவர்களே அன்றைய காலத்தில் இல்ல. அண்ணா பல இரவுகளை வந்து அங்க கழிச்சுதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி லைப்ரரியினுடைய பக்குவத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்துரைத்தார். மனிதனை வந்து எப்படி மேம்படுத்துச்சு, தமிழை படிச்சதுனால மனிதன் போப் எப்படி ஒரு மாறுறாரு, ஒரு பாதிரியார் நம்ம மனிதனா தமிழனா மாறி நமக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கறத, புத்தகம் வந்து எந்த அளவுக்கு மனிதனை வந்து மேம்படுத்தியது, அவனை மாற்றியது அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா அற்புதமா தன்னுடைய பிள்ளை மொழியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிருக்காரு கார்த்திகேயன். கொஞ்சம் கடுமைதான், எப்படி சொல்றீங்க, போட்டி வந்து அப்படியே நெருப்பு அப்படியே கொதிக்குது, தள தள தளன்னு சூடு ஆகிற மாதிரி. அந்த சூட்டை வந்து உங்களால முடியுதோ இல்லையோ, எனக்கு அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அதை தாண்டி இணையம்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம யார் அழைக்க போறோம்னா ஹோஸ்லாம் தான். வாங்க ஜேசி கலைவாணியவங்க. எங்க ஹோஸ்டுக்கே கைதட்டல் பத்தலைங்க, உங்க உள்ளூர்காரருக்கு கை கம்மியா தட்டீங்கன்னா எப்படி? நீங்க சரியா செட் பண்ணி வைக்கலாம் ஆள. பாராட்டி சீராட்டி தாய்மொழியில் தாளாட்டி தமிழ் வளர்த்த மூதாட்டி அவ்வைக்கு என் முதல் வணக்கம், இவ்வவைக்கு என் இரண்டாம் வணக்கம். உள்ளூர்ல இருக்கிற மாணவனும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கத்துக்கிறான்னா அதுக்கு இணையம் தான் காரணம். ஆன்லைன் கிளாஸ் மூலியமா நம்ம பசங்க நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட்டர், இது போல எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இணையத்துல தான் நடக்குது. லைவ் இன்டராக்ஷன், Q&A, வெபினார் எல்லாமே இணையத்துல மட்டுமே சாத்தியம். ஹார்வர்ட், MIT போய் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹார்வர்ட் ப்ரொஃபசர் வீடியோஸை பார்த்து அவங்களோட அறிவை வளர்த்துக்கிறாங்க.
ப்ராஜெக்ட்ல ஒரு டவுட் வருது, உடனே புக்கை தேட மாட்டாங்க, இணையத்துல தான் பார்ப்பாங்க. டவுட் கிளியர் ஆகுது, ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுது. கொரோனா பீரியட்ல ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் மூடப்பட்ட நிலையில கூகுள் மீட், கூகுள் கிளாஸ் ரூம் இது மூலியமா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட படிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ லான்ச்சிங், ஆப் டெவலப்மெண்ட், கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே இணையத்துல நமக்கு தந்த வாய்ப்பு. அன்னைக்கு வேலையை தேடினாங்க, இன்னைக்கு வேலையை கொடுக்கறாங்க. புத்தகத்துல வரலாற்றை படிச்சோம், இன்னைக்கு வரலாற்றை இணையம் உருவாக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட புக் இருக்கோ இல்லையோ, லேப்டாப் இருக்கு. லெக்சரர் நோட்ஸ், இ புக்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே இணையத்துல இருக்கு. லைப்ரரி ஓபன் பண்ணணுங்கிற டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காம ஒரு நொடியில அவங்க லேப்டாப் மூலியமா தமக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கிறாங்க. நண்பர்கள் 5 பேர் 5 ஊர்ல இருக்காங்க, அவங்க செய்யற ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஒன்னா இணைக்கிறது அவங்களோட இணையம் தான். லேப்டாப் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ஹேண்டில் பண்றது இணையம் இல்லாம, மேப் இல்லாம டிராவல் பண்ற மாதிரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ஆமாங்க, எந்த இடத்துலயும் எந்த நேரத்திலயும் நம்ம தேடுற டேட்டாஸ உடனுக்குடன் தர்றது நம்ம இணையம் தான். 6 மணிக்கு மேல திருப்பூர்ல இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாதுங்க, மக்கள் வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறாயான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொல் ஒரு தகவலை நம்ம கேட்டா அதுக்கு ரிலேட்டடான நிறைய நமக்கு தகவல்கள் தர்றது இணையம் தான். அது மூலியமா நம்ம தேடுற தகவல் மட்டும் இல்லாம அதுக்கு ரிலேட்டடான நிறைய நாலேஜ் நமக்கு கத்துக்க வைக்குது. அனிமேஷன் வீடியோஸ் மூலியமா குழந்தைங்க படிக்கிறதுனால அது ஒரு உயிரோட்டமா அவங்களுக்கு புரியுது. டிஜிட்டல் வாசிப்புங்கிறது பேப்பர் யூசேஜ் கம்மி பண்ணுதுங்க. சோ மரங்கள் தடுக்கப்படுகிறது. இதனால வனவிலங்குகளும் சுற்றுச்சூழலும் நமக்கு பாதுகாக்கப்படுது. பார்வை இல்லாதவங்களும் ஆடியோ புக்ஸ் மூலியமா அவங்க தேவையான தகவல்களை அவங்க கேட்டுக்கிறாங்க. வெளிநாட்டு புக்ஸையும் ஈஸியா டவுன்லோட் பண்ணி அதை வாசிக்கிறதுக்கு நம்ம இணையம் உதவியா இருக்குங்க. வேற லாங்குவேஜ்ல இருக்கிற புக்ஸையும் நம்ம மொழிபெயர்ப்பு செஞ்சு நம்ம அது இணையத்து மூலியமா நம்ம படிச்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற லேடிஸ் டெய்லரிங் கிளாஸ், ஹோம்மேடு ஸ்நாக்ஸ், மெடிடேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ், யோகா, மொட்டை மாடியில தோட்டம், சோப்பு தயாரிக்கிறது, ஜுவல்லரி மேக்கிங், கேஸ் அடுப்பை எப்படி சுத்தம் பண்றது, இது எல்லாமே யூடியூப் வீடியோஸ் மூலியமா இணையத்துல நமக்கு கிடைக்குது. இணையத்துல கிடைக்குதுங்க, ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு சாம்பார் வச்சு பூ கட்டுறதுல இருந்து பூஜை அறையை சுத்தம் பண்றது எப்படிங்கிற வரைக்கும் நம்ம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூடியூப் வீடியோஸை பார்த்து தொழில் தொடங்கணும் நிறைய பேரு. யூடியூபே ஒரு குடிசை தொழிலா மாறுச்சுன்னு அதோட சிஇஓ நீல்மோகன் சொல்லியிருக்காருங்க. இதை தாண்டி பிரெக்னன்சி பீரியட்ல எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடணும், என்ன டயட் இருக்கணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாசத்துல குழந்தை எப்படி வளருது அப்படிங்கிற எல்லா தகவலுமே தாய் அது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. பிரசவமே பாட்டான யூடியூப் பார்த்து நம்மால மருந்து மாத்திரம் இல்ல நாட்டா வைத்தியம் அறுதறான்டா. அம்பாசமுத்திரத்துல இருக்கிற பிசினஸ் அமெரிக்கா வரைக்கும் பரவுது அப்படின்னா அது இணையத்து மூலியமா தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா உள்ளூர் வெளியூரை தாண்டி வெளிநாட்டிலையும் வணிக வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா அது இணையவழி கல்வி மூலியமா தான். ஆர்டர் இன்ஸ்டாகிராம்ல, பேமெண்ட் கூகுள் பேல, டெலிவரி கொரியர்ல. இப்ப ஒரு ஊர் குடிசையில இருந்தாலும் சிட்டி கஸ்டமர் கிட்ட கடை போன மாதிரி ஆகுது. புத்தகம் தரும், இணையம் விளக்கும். புத்தகத்தில் படிக்க மட்டுமே முடியும், ஆனால் இணையம் அனிமேஷன் மூலியமா விளக்கமளிக்கும். புத்தகம் அறிவை தரும், இணையம் அறிவையும் அனுபவத்தையும் தரும். இன்றைய வேலைவாய்ப்புகள் புத்தகத்துல இல்ல, ஆனா இணையத்துல இருக்கு. புத்தகம் ஒரு ஆசிரியர், இணையம் ஒரு பல்கலைக்கழகம். நூல்கள் ஒளியை தந்தன, இணையம் வழியையும் தந்தது. ஒரு விவசாயி விளைச்சல் பண்றாங்க அப்படின்னா அவங்க மழை வெயில் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அதுலயே புயலும் இருக்கும், பூச்சியும் இருக்கும். புயலும் பூச்சியும் வருது அப்படின்னா ஒரு விவசாயத்தை விட்டு ஓடுறது இல்ல. அது போல இணையத்துல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நம்ம இலக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து நன்மை மட்டுமே எடுத்துட்டு நம்மளோட போக்கஸ்ல கரெக்டா இருந்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். பாயிண்டா கொட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. எதை நோட் பண்றதுனே தெரியல. அவங்க லைப்ரரி அப்படின்னு சொன்னா அது என்ன சார், காலையில நீக்கிட்டு சாயந்தரம் ஜாத்திடுவாங்க. ஆனா இணையவள லைப்ரரி 24 hours எனி டைம் பார்க்க முடியும், எனி டைம் நான் ரெஃபர் பண்ண முடியும். எல்லாம் அப்படித்தான், கண்ணு வீங்கி சாமக்காய் வெடி பார்த்துட்டு தான் வந்துருக்குதுமா. பையனை பார்த்தா தலையில குருவிக்கூடு வந்துட மாட்டிருக்குது. ஏடான்னு கேட்டா நான் வெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்கிறான், தலை கூட சிவாம அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கான். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன ஒரு அருமையான கதை, அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் அப்துல் கலாம் நம்ம கொண்டு வர முடியும்.
எண்ணற்ற திருமணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தந்தையோ தாயோ இல்ல அப்படின்னா அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ அனிமேஷன்ல கொண்டு வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு முன்னாடி நிக்க வச்சு அவங்கள வந்து அதை பார்க்க வச்சு அவங்க மகிழ்விக்கிறாங்க. அதெல்லாம் இணைய வழியில தான் மனிதனுக்கு கொண்டு வர முடியுது, கடத்த முடியுது. இன்னும் வெயிட் பண்ணுங்க, அப்துல் கலாமே நமக்கு பாடம் எடுப்பார். அந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியும். இன்னைக்கு அவ்வளவு அற்புதமா வந்து கல்வியை வந்து அடுத்த கட்டத்துக்கு மேம்பட்டு இணைய வழியில போனதுனாலதான் இதெல்லாம் வந்ததுன்ட்டு ரொம்ப அற்புதமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து வீடியோ மார்க்கெட்டிங்ல இருந்து யூடியூப் என்னென்ன வேலைகள் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து ரொம்ப அழகா வந்து பாயிண்டா கொட்டி தெரிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா அப்படியே பாயிண்ட் அடுக்கிட்டு போக 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 அடுத்த அணி வந்து என்ன பண்ண போறாங்க, காகிதம்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது, எல்லா காகிதத்தையும் கிழிச்சு செஞ்சுட்டு போயிட்ட மாதிரி ஒரு தோணுது. பார்க்கலாம், சவணம்பட்டியில இருந்து ஜேசி சவணம்பட்டியில இருந்து பிரியதர்ஷினி வாங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். நல்ல கைதட்டல கொடுங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எனும் வள்ளுவனின் வாய்மொழிக்கிணங்க புத்தகத்தை படித்து பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கும் நடுவர் உட்பட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் இணையத்திலையும் படிப்பேன், அதனால ஒரு கண்ணாடி போட்டேன். புத்தகம் மட்டும் இல்ல, நான் இணையம் வாசிக்கிறவன் தான். கோர்த்து விட்டுறாத மாதிரி. இணையத்தை கொஞ்சம் சர்ச் பண்ணதுல ஃபர்ஸ்ட் அணி தலைவர் எதிரணி தலைவர் வந்து படபடன்னு பேசிட்டாங்க. அப்படியே ஒரு ஜர்க் கொடுக்கற மாதிரி கேட்டாங்க கேள்வி எல்லாம். சாகித்ய அகாடமி விருதுங்கிறாரு, இந்த விருதுங்கிறாரு, அந்த விருதுங்கிறாரு, எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு வந்து சொன்னாரு. ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோவிலையும் கேட்டாரு. அது எல்லாருக்குமே தெரியும். இயர் நாங்க சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 10-10 வேணா நெட்ல சர்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். அடுத்தது நடுவர் அவர்களே, இப்ப நம்மள மாதிரி புத்தகத்தை படிக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டோம்னா 2+2 எவ்வளவுன்னு கேட்டோம்னா 4ன்னு சொல்லுவாங்க. அதே இணையத்தை படிக்கிறவங்க கேட்டு பாருங்க, 2 அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ கேளுங்க, நாங்க எடுத்து தர்றோம் அப்படிம்பாங்க. இவ்வளவுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா. அப்புறம் மேடம் பேசின பூச்சிக்கு வருவோம். விவசாயத்துல ஒரு பூச்சிங்கிற வார்த்தையை நம்ம கொடுத்துட்டாங்களா. ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில பூச்சிகள் எல்லாம் அடைச்சு வச்சோம்னா, அடைச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் அதை அப்படியே ட்ரை பண்ணி மேல வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணிட்டு அப்படியே அமைதியாயிரும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூடியை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மேல வராது. ஏன்னா அதுக்கு அது பழகி இருக்கும். அது மாதிரி இணையத்தை பார்த்து 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 பழகி புத்தகத்தின் அருமையே மறந்துட்டாங்க அவங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உடனே அங்க இருந்து அடுத்த நோட்ஸ் எழுதுறாங்க, தான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஒன்னும் தேவையில்லை, நாங்களே பேசிக்கிறோம். இணையத்தை பயன்படுத்தாம நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்களா, நீங்க பேஸ்புக் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம் பாத்தீங்களா, எல்லாம் பாத்தீங்களா, என்ன எதுக்கு இப்படி? எனக்கு ஒரே ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. இந்த வின்னர் படத்துல வடிவேலும் பிரசாந்தும் பேசிட்டு, என்ன எலுமிச்சம்பழத்தை உரிச்சு வைக்கிறதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னா, அட போங்க தம்பி, எலுமிச்சம்பழத்தை நான் உரிச்சு எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு வைப்பேன்னா அவளுக்கு நோகாம கொண்டு ஏத்துவாழலாம். அதே மாதிரி புத்தகத்தை 1ஆவது டீச்சர் சொல்லி கொடுத்து 2ஆவது டீச்சர் சொல்லி கொடுத்து அவ்வளவே உட்காந்து படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு இணையத்தை பயன்படுத்துவாங்களா, கடைசியில் இணையம் தான் பெருசுன்னு பேசுவாங்களா? நியாயமா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவர் அணுகுறாரு. செக் பண்ணிட்டு, ஐயா ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு, அதனால நீங்க வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி பண்ணலாம் தம்பி அப்படின்னா சர்ஜரி நடக்குது. டிஸ்சார்ஜ் ஆகுற டைம்ல என்ன பண்றாங்கன்னா, டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு பொக்கே கொடுக்குறாரு. பேஷண்ட், நான் தானே உங்களுக்கு பொக்கே தரணும். இல்லையா, நான் உங்க மாணவன், ஒரு தடவை நீ திட்டம் போது நீ தான் கல்லோடைக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. எதிர்மறையை கூட நேர்மறையாக மாற்றும் ஆற்றல் புத்தகத்துக்கு இல்லையா? இணையத்தை பயன்படுத்தினா இது ஆயிரும். நீ பாப்பன்னு சொல்லாத போனாரு. இணையத்தை பயன்படுத்தினா இது ஆயிரும், இணையத்தை பயன்படுத்தினா அது கிடைக்கும், இது கிடைக்கும், பின் விளைவுகளும் நிறைய கிடைக்கும். அதுக்கு கம்பெனி பொறுப்பேத்துக்காது. அது மட்டுமா, இணையத்தை பயன்படுத்தி சினிமா டயலாக்ஸ், என்கிட்ட 5000 இருந்தா நான் இந்த பிசினஸ் பண்ணுவேன், 1 லட்சம் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 50,000 இருந்தா பொட்டி கடை வைப்பேன். வச்சிட முடியுமா? லோன் தான் கொடுத்துருவாங்களா? கையெழுத்து போட தெரியணும், படிக்க தெரியணும், ஃபார்ம்ல அப்ளை பண்ண தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு இஷ்டத்துக்கு அடுக்கிறது, காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. நடுவர் அவர்களே, எப்படி இவங்க காமராஜரை இழுப்பாங்கிறது முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. விருதுநகர்ல இருந்து நானே இழுத்துக்கிறேன், எதுக்கு அவங்க சிரமப்படணும், வேணாம், நான் திருமங்கலம் தான், அதனால பக்கத்து ஊர் தான், ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். காமராஜர் வந்து படிக்காத மேதை, நேரு வந்து நிறைய படிச்சிருந்தார். ஆனா பிரதம மந்திரியே வந்து காமராஜர் தான் சூஸ் பண்ணார். மறுக்கல. படிக்காத மேதையால் மட்டுமே புத்தகத்தின் வாசிப்பையும் புத்தகத்தின் அருமையும் உணர்ந்து அதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுறுதியா நினைக்க முடிஞ்சு இல்லையா? அது யாரால மாத்த முடியும்? ஐயா, எங்க தரப்புல ஒரு ரெக்வஸ்ட், 4 பேரும் அவங்க குழந்தைகளை ஈவன் ஸ்கூல் புத்தகத்தை கூட படிக்க விடாம இணையத்தை பயன்படுத்தியே அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா.
நீ குடும்பத்துல குழம்பத்தை கொண்டு விட்டுருவீங்களாட்டு இருக்குது. கல்வி ரொம்ப லேக் ஆகுது, அதனால எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நாங்க அதுல படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருந்தாரு. அது ஆல்ரெடி எப்படி இருந்தா அகப்பையில வரும், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். ஆல்ரெடி புத்தக வடிவா இருந்ததான் அகப்பையில வந்துச்சு. இறுதியாக இணையத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான ரிசல்ட் வந்த தரமான கருத்தை நான் தெரிவிக்கணும். ஸ்லாங் அதே மாதிரி வரலனாலோ இல்ல டயலாக் கொஞ்சம் மாறினாலோ மன்னிச்சுக்கங்க. ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயில், அவ்வளவுதான். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. இணையத்தை பயன்படுத்தி எவ்வளவு அழகான ரிசல்ட் பாத்தீங்களா? இதுக்கு தான் சொல்றது. ஆகவே நம் முன்னேற்றத்தின் மூலாதாரம் இணையத்தை பயன்படுத்துவது இல்லை, புத்தகத்தை படிப்பதே, புத்தகத்தை படிப்பதே, புத்தகத்தை படிப்பதே என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவம்சம் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இல்ல இணையத்தை ரக்கா பிச்சு எரிஞ்சிட்டாங்க. இணையத்தை படிச்சவன் அவங்க சொன்ன மாதிரி திரி போட்டு நோவாதான் நோம்பி உண்டாடுறவன் தான் இணையத்துக்கு போறான். உண்மையா உணர்வு ரீதியா படிக்கணும்னு ஆசைப்படுறான். வழிக்கு உண்டான வளர்ச்சி தானே. கல்வி வளர்ச்சி எங்கிருந்து தொடங்குகின்றது? மனிதன் நெருப்பை கண்டுபிடிக்கின்றான், அது முதல் யுகம். சக்கரத்தை கண்டுபிடிக்கின்றான், அது இரண்டாம் யுகம். மின்சாரத்தை கண்டுபிடிக்கின்றான், அது மூன்றாம் யுகம். இணைய வழியை கண்டுபிடிக்கின்றான், அது நான்காம் யுகம். நெருப்பை கண்டுபிடித்தவுடன் அவன் சுவை மாறியது. சக்கரத்தை கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை மெல்ல நகரத் தொடங்கியது. மின்சாரத்தை கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்வில் பெரு பங்கு அளிக்கின்றது. இணைய வழி கண்டுபிடித்தவுடன் உலகமே அவன் கையில் வந்துவிட்டது. நான் இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? 4-5 பேர். எத்தனை பேருக்கு கார் தொட்டில தூக்கி போட்டு பார்த்தலாமா ஒவ்வொருத்தரையும்? எத்தனை பேருக்கு கார் ஓட்ட தெரியும்? அதுலயும் குறைவு. இங்க எத்தனை பேருக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியும்? ஆக இது என்ன பொருள்? நமக்கு செல்போனை கற்றுக் கொடுத்தது புத்தகமா? இல்லை. இல்லை ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமா? இல்லை. நமக்கு என்ன தேவைப்படுகின்றதோ, நம்மளுக்கு என்ன முக்கியமோ நாமளே அதை கற்றுக்கொள்கிறோம். அதற்கு உண்டான உணர்ச்சியை மூளைக்கு இறைவன் படைத்திருக்கின்றான். ஆகவே இணைய வழி என்பது ஒரு வளர்ச்சிக்குண்டான பாதை மட்டுமே. நடுவர் அவர்களே, மது விலக்குக்காக தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. ஆனா இது சக்சஸ் ஆகல, அது வேற விஷயம். இத திருக்குறள் எப்படி 2 வரியில சொல்றாங்களோ, இப்பெல்லாம் நாங்கெல்லாம் மீம்ஸ்ல 2 வரியில சொல்லிடுறோம். 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் இத பத்தி சொல்றான். ஒரு குடிகாரனும் அந்த குடிகாரன் போட்ட ஒரு பாட்டிலும் பேசிக் கொள்கின்றது. அந்த பாட்டில் குடிகாரனை பார்த்து கேட்கின்றது, என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய், நான் காலி. உனக்குள் நான் வந்து விட்டேன், இனி நீ காலி. இப்படிப்பட்ட இணைய வழியை குறை சொல்வதற்காகவே இங்க வந்திருக்காங்க இந்த 4 பேர். நடுவர் அவர்களே, நான் ஒன்று கேட்கின்றேன். இந்த மனிதன் குயிலை பார்த்து கேட்கின்றான், குயிலே குயிலே நீ கலரா இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. கடலை பார்த்து கேட்கின்றான், நீ உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. மலரை பார்த்து கேட்கின்றான், நீ முள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருப்ப. இந்த 3ம் சேர்ந்து மனிதரை பார்த்து கேட்கின்றதாம், மனிதா நீ இப்படி குறை சொல்லாமல் இருந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருப்ப. இணைய வழி என்பது நம் வீட்டில் இருக்கும் ஜன்னலை போல. ஜன்னல் எதுக்கு உதவப்படுகிறது? வெளிச்சத்திற்காக. இணைய வழி என்பது நாம் பார்க்கும் உலகத்தின் ஜன்னல். ஜன்னலை மூடிவிடாதீர்கள். இந்த இணைய வழியை இவர் சொன்னாரு, சுந்தர் பிச்சை பத்தி பேசினாரு. உலக வல்லரசான அமெரிக்கா நம்மிடம், இந்தியாவிடம் பிச்சை எடுத்தது எதற்காக? சுந்தர் பிச்சைக்காக நம்மிடம் முதல் முறையாக பிச்சை எடுத்தது. நம்ம தலைவர் தங்கவேல் அவர் புத்தகத்துக்காக பேச வந்திருக்கிறார். ஆனா அவருடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா கியாட் சிஸ்டம் சொல்யூஷன். பிரியதர்ஷினி அக்கா லாயர். அவங்க வாதாடுற எல்லா வழக்குகளும் கோர்ட்ல பதிவு செய்யப்படுது. அப்ப எது முக்கியம்? எனவே நடுவர் அவர்களே, இணைய வழி என்பது ஒரு வளர்ச்சி 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 என்று சொல்லி
என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா செந்தில் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஸ்விக்கியில் ஆரம்பிச்சாரு, சுவையா ஃபுட்டுல ஸ்விக்கியில் ஆரம்பிச்சு அது டப்பாவாலா மூலமா தான் அது வந்துச்சு, அதை காப்பி கேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணி ரொம்ப நகைச்சுவை கலந்து அதே நேரத்தில் வந்து கருத்துக்களையும் ரொம்ப ஆணித்தனமா அழுத்தம் திருத்தமா தான் சைட்ல வந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மனிதனுக்கு ஒரு பல்பான் மாதிரி ஓபன் ஆகுது. ஒரு மீன்ஸ் போறத கூட அவன் ஒரு கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறான். யாராலையும் தன் கருத்து வித்தியாசமா யோசிக்க முடியாது, கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமா ஆணித்தனமா சொல்லியிருந்தாங்க. எதிரணி சார்ந்தவங்க கூட புத்தகம்னு பேச வந்தாலும் பொழப்பு ஓடுறது இணையத்துலதான் ஓடுது அப்படின்னு வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்பவே எனக்கு கண்ணை கட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட எல்லாரும் இனம்தான் போல இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமா நம்மளுடைய இது போயிட்டு இருக்கு. அடுத்து இதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு ஸ்காட்லாந்து போலீஸ்ல இருந்து, கோயம்புத்தூர் மெட்ரோ போலீஸ்ல இருந்து வரார் டேனி கிறிஸ்ட். வாங்க. தென்பொதிகை வளர்த்த தமிழ், முச்சங்கம் வளர்த்த தமிழ், தேனினும் இனிமை தமிழ், தெவிட்டாத தமிழ், என் எண்ணமெல்லாம் நிறைந்த எனது தாய்மொழிக்கு முதல் வணக்கம். நந்தவன் கதிர் போல் ஒளிரும். திரும்ப தமிழ்நாட்டி ஏதாவது இல்ல உட்பி ஏதாவது இருக்காங்களோ தமிழ்ங்கிற பேர்ல தேனினும் மணி அப்படி விளையாடுற நினைச்சேன். ஐயா பேசுற நேரம் கணக்குல வராது. நந்தவன் கதிர் போல் ஒளிரும் நபர், நாட்டிற்கு நல்வழி காட்டும் வழிகாட்டி, ஈரோடு மண்ணின் மனம் வாசம் வீசும் வாழ்வியல், ஈரம் இதயம் கொண்ட எமது நடுவர் அவர்களுக்கு, ஐயா நந்தகுமார் அவர்களுக்கு இரண்டாம் வணக்கம். அவரே ஒளின்னு சொன்னது கொஞ்சம் தலை சொட்டைங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகிற சொல்லிக்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. புன்னகை என்றாலே சிறப்புதான், அதுவும் திருப்பூர்காரர்கள் புன்னகை என்றால் சிறப்புதான். ஏனால் அவர்கள் மனம் பெரிது. திருப்பூர் புன்னகை அவர்களுக்கு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு முன்னாடி பேசிய அந்த அணித்தலைவர் ஒரு வார்த்தையை சொல்ற, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அப்துல் கலாம் கருத்து கலாமா, புத்தகத்துன்னு சொல்லும் போது அப்துல் கலாம் கருத்துக்கள்ங்கிறாரு, இணையம் சொல்லும் போது அப்துல் கலாம் நாலேஜ்ங்கிறாரு. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு முன்னதாக பேசுங்க, இணையதளம் தான் நாடுகளை இணைச்சுச்சாமா. அப்படியா? நல்ல சிந்தனை கொண்ட மனிதர்கள் தான் இரு நாடுகளையும் இணைத்தார்கள், இணையம் கிடையாது. அப்புறம் இன்னொரு அம்மா சொன்னாங்க, புத்தகம் ஒரு ஆசிரியர், இணையம் ஒரு பல்கலைக்கழகம். ஆமாம், பல்கலைக்கழகத்திலேயே புத்தகத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர இணையத்தை பயன்படுத்தல. எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐயா, நம்மளுடைய தலைப்பு நம் முன்னேற்றத்திற்கு மூலாதாரம் அப்படின்னா, மூலாதாரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படை, ஃபவுண்டேஷன், ரூட் காஸ், ஆரம்ப காரணம். அடிப்படை எது? இணையதளமா புத்தகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன், குழந்தைகளுக்கு நீங்கள் இணையதளத்தை கொடுப்பீர்களா, புத்தகத்தை கொடுப்பீர்களா? குழந்தைகளுக்கு இணையதளம் தான் ஃபவுண்டேஷன் சொன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா. இல்ல குழந்தைகளுக்கு அடிப்படை புத்தகமா அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இணையதளம் ஒரு தலைவனை உருவாக்கவில்லை, புத்தகம் தான் தலைவர்களை உருவாக்கியது. இணையதளம் உருவாக்கிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரெண்டிங்ல இருந்தா அவங்க தலைவன், ட்ரெண்டிங்ல இல்லைன்னா அவங்க தலைவர்கள் கிடையாது. அப்புறம் சொன்னாங்க, அப்படி நீங்க சொன்னாலும் இணையதளம் தானே எங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகளை கொடுக்குது, இப்ப இந்த வாய்ப்பு கூட நீங்க இணையதளம் மூலமா தானே உங்களுக்கு கிடைக்குது. ஆமாம், நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம், இணையதளம் வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அறிவு வேண்டும். அந்த அறிவு புத்தகம் தான் கொடுக்கும். அதை விட இன்னொரு விஷயம், அப்ப நிறைய பேர் இணையதளத்தை தான் பயன்படுத்துறாங்க. ஏன் நீங்க கூட போனை தான் யூஸ் பண்றீங்க, நீங்க கூட தான் வாட்ஸ்அப், ஸ்விக்கி எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், you don't choose easy thing, choose the right thing. சுலபமான வழிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள், சரியான வழிகளை தேர்ந்தெடுங்கள். சுலபமான வழிகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுனால இணையதளம் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. நன்றா புரிஞ்சுக்கோங்க, சுய முன்னேற்றம், சுய வளர்ச்சி. இந்த ஜேசிஐல இபிஎஸ் ஒண்ணு நடக்குதுங்க. அங்க ட்ரெயினர் சொல்றது என்ன தெரியுமா? நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால், உங்களுக்கு சுய வளர்ச்சி வேண்டும் என்றால், அடிப்படை ஜேசிஐல ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா?
புத்தகம் படிப்பதே தவிர இணையதளம் பயன்படுத்துவது கிடையாது. அடிப்படையே புத்தகம் தான். அடிப்படையே எப்படி இணையதளம் வரும்? சுய முன்னேற்ற நூல்கள் தான் இருக்கே தவிர சுய முன்னேற்றம் இணையதளம் எங்கேயுமே கிடையாது. இன்னொன்னு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அதாவது இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தலைவர் அருசுல்லா, அவரு பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, அவர் குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவர் குழந்தைகளுக்கு இணையதளத்தை கொடுத்தா சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருப்போமா? ஐயா, நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. அறம் பொருள் இன்பம் எல்லா மதத்தினரும் அதை படிக்கிறாங்க. திருக்குறள் சொல்லுது, எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? இணையதளத்துல எந்த செய்தி வந்தாலும் அது சரியான செய்தியான் பார்த்து காண்பது அறிவே சிறந்த அறிவுன்னு திருக்குறள் சொல்லுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க திருக்குறளை இருக்கிறத எடுத்து இணையதளத்துல போட்டு இணையதளம் சூப்பர்னு காமிச்சுக்கலாம். இணையதளத்துல வரதெல்லாம் புத்தகத்துல இருந்தது. புத்தகத்துல இருக்கிறதா நீங்க இன்னைக்கு இணையதளத்துக்கு போடுறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புத்தகம் ஒரு தலைவனை உருவாக்கும், இணையதளம் ஒரு தலைவனை உருவாக்காது. உருவாக்காத எது முன்னேற்றத்தை கொடுக்காது. புத்தகம் தான் ஒரு மனிதனை, ஒரு தலைவனை, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குமே தவிர இணையதளம் எந்த தலைவனையும் இதுவரைக்கும் வரலாற்றுல உருவாக்குனதும் கிடையாது, இனி உருவாக்க போறதும் கிடையாது. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே எங்க வள்ளுவர் எழுதின திருக்குறள் அன்னைக்கும் பொருந்துச்சு, இன்னைக்கும் பொருந்துச்சு, இனி வரக்கூடிய எதிர்கால சந்ததிக்கும் பொருந்தும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புத்தகமே ஒரு மனிதனை உருவாக்கும். நான் ஏதோ வாய் வார்த்தைக்கு தான் ஸ்காட்லாந்து போலீஸ்னு கூப்பிட்டேன். அவரு ஸ்காட்லாந்து போலீஸ் ரேஞ்சுக்கே துப்பாக்கியோட வந்துட்டாரு. கூட பெரிய அறுவாள் வச்சது பாராட்டு இருக்குது. தான் கருத்துக்களுக்கு சொல்றதை விட இணையத்தை போட்டு துண்டு துண்டா வெட்டி காய போட்டு போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு இன்றைய வரை தலைவர்களை உருவாக்கப்பட்டது வந்து புத்தகங்கள் தான் உருவாக்குச்சு. இணையங்களோட பயன்பாடுகள் வந்து ரொம்ப கம்மி. அது திருக்குறள்ல உவமைப்படுத்தி சொன்னதா இருக்கட்டும், ரொம்ப அற்புதமா சிந்தனையை தூண்டுவது வந்து புத்தகம் தான். அருமையான அந்த கருத்துக்களை சொன்ன. இணையத்துல போகும்போது தேர்ந்தெடுக்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் எதை பார்க்கலாம் எதை பார்க்க கூடாது அப்படின்னு தேர்வு செய்யறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்ட்டு. ரைட்டு, வேற வழியில நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். அடுத்த பக்கத்துல இதுக்கு மேல தேவையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. குட், வேற வழியில வாங்க. ருத்ரபிரியா ஜேசி திருப்பூர் காஷ்மீர்ல இருந்து வர்றாங்க. தொன்று தொட்ட தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் நடுவர் அவையினர் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இணையம் இப்போது இவ்வுலகின் நதி, உலகமெங்கும் இணைக்கும் ஒரு கருவி. கற்றலுக்கு இப்போது எல்லையே இல்லை. பாடம் படிக்க, பணி செய்ய, உலகத்தை ஆள வழிகாட்டும் தோழன். சிந்தனைகள் செம்மையாக செல்லும் சாலை. ஆதலால் இணையமே எப்போதும் நம் முன்னேற்றச் சோலை. நடுவர் அவர்களே, எதிரணியினர் 2 பேருமே வந்து என்ன சொன்னாங்க, இந்த குழந்தைங்க டாபிக்கை தொடக்கூடாதுங்க. ஒரு அம்மா கிட்ட எங்க குழந்தைங்களை எங்க விட்டுருக்காங்கன்னு கேளுங்க, டெக்ஸ்ட் புக் இல்லாம படிக்க விட்டுறலாமா பாருங்க அப்படிங்கும் போது, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப பூமாயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், யாருமே மறுக்க முடியாது. மெட்ரிகுலேஷன்ஸ்ல டெக்ஸ்ட் புக்ஸோட நம்ம நிக்காம ஸ்மார்ட் கிளாஸஸ் மாறினது முன்னேற்றத்துக்காக காரணம் தானே தவிர டெக்ஸ்ட் புக்ஸ் போதும் நீ டெக்ஸ்ட் புக்ஸோட இருன்னு சொல்லி யாரும் கவர்மெண்டே அதை அப்ரூவ் பண்ணல. இல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் ஸ்மார்ட் கிளாஸஸ் கொண்டு வந்துட்டு அந்த பையனோட வளர்ச்சி வந்து முன்னேற்றமும் டெக்ஸ்ட் புக்ஸோட நின்ற கூடாது. அதைய தாண்டி அந்த சமூகத்துல அவன் வந்து முன்னேறி பல விதைகளை வந்து விதைக்கணும், பல சூழல்களை வந்து அவன் வந்து கத்துக்கணும், அதுல எதிர்மறையா அவன் வரணும்னு அவனோட முன்னேற்றத்துக்கு படியா இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் தான் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எதிரணி தலைவர் சொல்லியிருந்தாரு கொக்கோமெலன் பாக்குறாங்கன்னு. அந்த குழந்தைக்கு ஸ்கிரீன் டைமிங் தரது கிடையாது, இவருக்கு பேரண்டிங் டிப்ஸ் கொடுக்கணும் மாட்டிருக்குது டிஜிட்டல்ல. ஒரு ஹோம் டியூஷன் எடுத்துட்டீங்கன்னா கிளாஸஸ்க்கு எடுக்கும்போது 4000 சார்ஜ் பண்றாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஆனா அதே முடியாத பெற்றோர்கள், வேலைக்கு போற பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் கொடுக்கற மூலியமா அந்த டிஜிட்டலைஸ்ல தனக்கு புரியாத பாடங்களை வந்து அவங்களே கத்துக்கிட்டு அதை எப்படி வெல்வர்ஸ்டா கொண்டு வரணுங்கிறத தெரிஞ்சு அந்த எக்ஸாமினேஷன்ல அவங்க இன்னும் கொஞ்சம் ஹையரா செக்யூர் பண்றதுக்கு இணையம் தானே காரணமா இருக்குது. வெறும் டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் இருந்தா ஆசிரியர்கள் எதுக்கு? ஆசிரியர்கள் சொல்லி தரதை தாண்டி நீ உன்னோட திறமையை வெளிக்கொண்டு வரணும். அதைய தாண்டி LHS is equal to RHS நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க A+B எதுக்கு யூஸ் பண்ணும், எப்படி நம்ம பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வரணும்ங்கிறது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா
இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா குழந்தைங்களும் ஏன் இப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, படிக்காத அம்மா அப்பாக்கு கூட சொல்லி தர முடியாத சூழல்ல கூட மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணி, இணையத்தை யூஸ் பண்ணி, அது எதுக்காக எப்படிங்கறத தெரிஞ்சு பிராக்டிக்கல் நாலேஜ் கொண்டு வந்து அந்த பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அவன் பிசினஸ்லயும் ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால தான் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இப்ப நிறைய பேர் தொழிலதிபரை மாறி திருப்பூர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு சொசைட்டியா இப்ப இருந்துட்டு இருக்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது இல்லைங்களா? இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. உங்களுக்கு எப்படி இருக்குது? சேம் ஃபீலிங். பிசினஸ் வரும்போது சொல்லணும், இவங்க டெக்ஸ்ட் புக் புடிச்சு அதவே புடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. பிசினஸ்ல எந்த புக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ERP சாஃப்ட்வேர், டேலி சாஃப்ட்வேர், லைக் ஆடிட்டர்ஸ், இன்டர்னல் ஆடிட்ஸ், இதெல்லாம் எல்லாமே நீங்க புக்ஸ் வச்சு நீங்க முடிச்சிட முடியுமா, இல்ல பேப்பர் வச்சு நீங்க முடிச்சிட முடியுமா? பிசினஸ் நீங்க அப்படி வச்சுனா ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிரும். பிசினஸ் ஆரம்பிச்சா எல்லாமே மூடிட்டு வீட்ல போய் படுத்துறணும். ஆமாங்களா இல்லீங்களா? டெக்ஸ்ட் புக்கோட சேவை முக்கியம் தான், ஆனா மூலாதாரமா அதோட முன்னேற்றத்துக்கு காரணம் இணையம் தான் அமைதியை தவிர டெக்ஸ்ட் புக்ஸை நம்பி மட்டுமே நம்ம காலத்தை ஓட்டிட முடியாது. நம்ம நாட்டோட முதுகெலும்பு வந்து விவசாயம் தான். நம்ம அம்மா அப்பா பண்ணிட்டு இருந்த விவசாயத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் ஐடி ஜாபை விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய இணையத்தை வச்சு உன்னோட விவசாயத்தை நீ பண்ணிட்டு இருந்ததை தாண்டி இணைய வளையத்து மூலமா நான் எப்படி அதை கொண்டு போய் காமிக்கிறேங்கிறத நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்பயும் தான் தலைவர்கள் இருந்தாங்க, அப்பயும் தான் விவசாயிகள் இருந்தாங்க, ஆனா அதைய தாண்டி இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரீச் அதிகமா தானே இருக்கு. அதுக்கான முதலீடும் அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிகமா தானே இருக்கு. அதை நம்ம இல்லன்னு மறக்க முடியாதே. டைரக்ட் செல்லிங்ங்கிற பிளாட்ஃபார்ம் என்னது, அது போக மீடியேட்டர்ஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி தந்தது, அதை நம்ம பழக்கப்படுத்துறது இணைய மூலியம் தானே. டெக்ஸ்ட் புக்ஸ் வச்சு நீங்க இது பண்ணிர முடியுமா? புக்ஸ் திருவள்ளுவர் கேப் கொடுக்கும்போது கை தட்டிடுங்க. திரும்ப கேப் கிடைக்காது உங்களுக்கு. நல்லா பலமா தட்டிடுங்க. குட், கண்டிப்பா பண்ணுங்க. அம்பேத்கரை பத்தி பேசினாங்க, நிறைய லீடர்ஸ் பத்தி பேசினாங்க, ஆனா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை கூட நாங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு டிஜிட்டலா தான் நீங்க பண்ணி வைக்கணுமே தவிர ஒரு டெக்ஸ்ட் புக் அழியறதுக்காக எப்படியான எந்த ஒரு சூழலையும் நம்ம நிறைய அந்த ஃபிளட்ஸ்ல லைக் சுனாமில நிறைய இது பார்த்திருக்கோம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அழிஞ்சு நிறைய பதிவுகள் காணாம போயிருச்சு. ஆனா அதை டிஜிட்டலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்பவும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்க அந்த பதிவை நீங்க மீட்டெடுத்துக்க முடியும். நம்ம அது இல்லன்னு மறுக்கவே முடியாது. அப்போ ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமா அமையறது வந்து இணையம் தானே. கேட்டாங்க 2+2 4ன்னு அவங்க கிட்ட கேளுங்க. எங்க கிட்ட 2+2 கேட்டா நாங்களும் 4 தான் சொல்லுவாங்க, 6 சொல்லுவோம். நீங்க 2+2னா என்னன்னு தான் சொல்வீங்க. இப்ப இருக்கக்கூடிய எங்க குழந்தைகள் மேக்ஸின் கையிலேயே என்னமோ பண்றா, என்ன பண்றான்னு தெரியல. 6 நம்பர் 2 6 நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட கால்குலேஷன் சொல்றேன். நம்மனால நீங்க சொல்லிடுவீங்களா? நல்ல இரு நபர் தான் வந்து ரெண்டு நாட்டையும் இணைச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த இரு நபர் இரு நாட்டை இணைப்பதற்கு கருவியாக இருந்தது இணையம் தான் நாங்க சொல்றோமே தவிர ஒரு புத்தகத்தினால அதை நீங்க இணைச்சிட முடியாது. இல்லம்மா, அவங்க காலத்துல இல்லாத போச்சுமா ஃபாரின்ல கப்பல பிடிக்கிறதுக்கு. கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம தம்பி சொல்லியிருந்தாரு, என்னை குனிந்து பார் உன்னை தலை நிமிர செய்கிறேன்னு புத்தகம் சொல்லிச்சாமா. தலை குனிவதற்காக பிறந்தவன் நீ இல்லை, உன்னை உலகம் அன்னார்ந்து பார்ப்பதற்காக பிறந்தவன் நீயே. ஆதலால் உன்னுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் இணையமே என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கே கொஞ்சம் கண்ண கட்டுற மாதிரி தான் இருக்கு. நமக்கே கண்ண கட்டுதுன்னா ஹஸ்பண்டுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு எனக்கு கொடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் எவ்வளவு கருத்துக்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ரொம்ப கடுமையா வேகமா வந்து தன்னுடைய வாதத்தை வந்து உணர்த்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது கல்வி நிலையங்கள்ல வந்து புத்தகத்தின் வழிப்படையில் தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா அந்த கல்வி நிலையத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் உடைய ஒர்த்த பேசுறாங்க. அரசு பள்ளியா இருந்தாலும் தனியார் பள்ளியா இருந்தாலும் பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் இல்லைன்னா நடத்த முடியாது அப்படிங்கிறது வளர்ந்து வர்றதுக்கு இன்றைய தேவை அப்படிங்கறத வந்து ரொம்ப அடிச்சு சொல்லிட்டு போனாங்க. அதாவது எங்கிட்ட இருக்கக்கூடிய லார்ஜ் டேட்டா டேலி இல்லாமையோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம எந்த பிசினஸ் நடத்த முடியாது. வெறும் பழைய காலத்திற்குள் லெட்ஜர் புக்கை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நான் வந்து உலகம் கடந்து வாணிபம் நடத்த முடியாது அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேருடைய வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேரை பத்தியும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. அதாவது ஒரு விவசாயி கூட இந்த 70% நம்ம வந்து விவசாயம் சார்ந்த பொருளை தான் நம்ம பயன்படுத்தி இருந்தாலும் அந்த விவசாயத்துக்குள்ளயும் இணையம் இருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு விவசாயம் கடல் கடந்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கறத ஒரு ஆணித்தனமா சொல்லிட்டு கடைசியா சொல்லிட்டு போனாங்க. காகிதம் வழியில நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்தது கஷ்டம்.
டிஜிட்டல்ல ஸ்டோர் பண்ணும்போது தான் பல ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் அதை கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கே உரித்தான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸா இல்ல புல்லட் ட்ரெயினா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம புல்லட் ட்ரெயின் பார்க்க போறோம். அந்த ரேஞ்சுக்கு பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிட்டாங்க. சரிங்களா, கிரேட் நண்பர்களே. இப்ப நான் 2 பக்கம் வந்து 4 பேர் அவங்க கருத்துக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ முடிவுரையை வாசிக்க வந்து நம்ம தலைவர்களை மட்டும் நம்ம அழைக்க போறோம். 3 நிமிஷம் தான் அவங்களுக்கு கால அளவு. பொதுவாகவே இதுல ஒரு மரபு இருக்கு, துவங்கி அணிதான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு. அதனால நம்ம இப்ப யாரை கூப்பிடுறோம், இணையவழி தலைவரை வந்து அவர் உரையை வந்து ராக்கப்பன் ஜேசி ராக்கப்பன் அவர்களை வந்து கருத்துக்களை சம்மப் செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். இல்ல ஆப்போனன்ட் டீமை பார்த்தா எனக்கு அப்படியே துடிப்பா அப்படி இப்படின்னு போட்டு பேசிட்டு போயிடுறாங்க. எங்க வக்கீலக்காருக்கு பத்தியிலா சொல்றது பூரா போய் தொழில் அப்படி 10-10ல கட்டினது தஞ்சை பெரிய கோயில், 10-35ல கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம். இதுக்கு தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கிற. ராஜேந்திர சோழனை கேட்டா ராஜராஜ சோழனை பேசிக்கிட்டு இருக்காங்க. லெமன் கதை சொன்னாங்கல்ல, பெண்களா இருந்தா பேசத்தான் செய்வீங்க, கட் பண்ணி உரிக்கிறது ஆண்கள் தானே, எங்களுக்கு தான் வலிக்கும். இந்த பின்னாடி ஒரு ஒயிட் ஷர்ட் நம்ம நண்பர் உட்கார்ந்துருக்காருல, அப்படியே துடிப்பா அப்படியே விரைப்பா வேற மாதிரி பேசினாரு. நாலேஜ் நீங்க உண்மையாவே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்க இணைய வழியா நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் அடுத்த தலைமுறைக்கு போகுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து மேடம் வந்து ஃபாஸ்டா பேசினாங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. இப்ப நிறைய பாயிண்ட் இருக்கு, 5 நிமிஷத்துல கடகடன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க போய் எடுத்து இன்டர்நெட்ல அதை ஸ்பீட் லிமிட் பண்ணி திருப்பி போடுவோம், நீங்க படிச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா இந்த தகவல்களை கடத்தணும்னு எங்களுக்கு வேலை இருக்கு. அப்ப ஒரே இடத்துல பண்ண முடியாதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதனால மேடம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2வது விஷயம், தம்பி வந்து சகாயம் ஐஏஎஸ் பத்தி பேசினார். புத்தகத்தை படிச்சதுனால நீ அவரை பேசிட்டு இருக்க, இணையத்தை பயன்படுத்தினால அவரோட மிஷன்ல 1 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பேசினார்ல, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸை பத்தி பேசினார். எந்த புத்தகத்துல சார் படிப்பீங்க? அதை ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணாமலை ஐபிஎஸ் பேசின திருப்பி கேட்டீங்களா? புத்தகம்லாம் வரல, இன்டர்நெட்ல தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இபிஎஸ் சொன்னாங்க, இங்க பிரசிடென்ட் பூரா இபிஎஸ் கொண்டு வரக்கு எத்தனை ஆன்லைன் ஐடி ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு அந்த கவலை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிட்டே ஆகணும். லாயரை காட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நீங்க படிச்ச காலம் அப்படி. இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்ல நடக்கக்கூடியது சென்னை ஹைகோர்ட்ல நடக்க இன்டர்நெட் மூலியமாவே ஸ்டடி ட்ரையல் எடுக்கலாம். உண்மையா பொய்யான்னு கேளுங்க, யாருனாலும் ஓபன் சோர்ஸ் நானே போய் பார்த்திருக்கேன். சிவில் கேஸ்ல லேண்ட் ரிலவெண்டா அவ்வளவு கேஸ் நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த தகவல்கள் எங்க இருந்து, நான் சும்மா மதுரை ஹைகோர்ட்டுக்குள்ள போக முடியாது, ஆனா இன்டர்நெட் மூலியமா போக முடியும். அது அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 5 திணைகள் உண்டு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதே மாதிரி 6வது திணை அறிவும் அறிவு சார்ந்த இடமும்ங்கிறது இணையம் தாங்க. இனிமே வரக்கூடிய காலத்துல இப்ப குறிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா, அப்படியே ஒரு மாதிரி மாடுலேஷனை மாத்தி மாத்தி பேசிட்டு போனாப்புல நிதர்சனத்தை மாத்திர முடியுமா? அப்போ உண்மையாவே இறுதியில ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னா டாபிக்கை மாத்துக்க. நான் அவங்க டீமுக்கு போயிடுறேன். என்ன தெரியுமா, முன்னோர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் புத்தகமா இணையமான வைங்க. நான் போயிடுறேன். நம்மோட முன்னேற்றத்திற்கு காரணம் புத்தகமா இணையமானா இணையம் தான். ஏன்னா ஏஐன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, 1956ல அல்காரிதம் எழுதிட்டாங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இணையம் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்சு. ஏஐயோட சிஓ கேட்டிருக்காரு, இனி வரும் காலங்களில் பள்ளிக்கூடமே இருக்காது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, கற்றல் திறன் குறைபாடு அப்படிங்கிற இந்தியால குறைஞ்சிட்டு இருக்கு. அதை சமாளிக்கணும் அப்படின்னா ஜெனட்டிக்கலா ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்றதுக்கு இன்டர்நெட் பேஸ்ட் சிஸ்டம் தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இன்டர்நெட்ல வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு புக்கை தாண்டி இதெல்லாம் படிச்சுட்டு உங்க பிள்ளைகளை கொண்டு போய் நல்ல வழியில கொண்டு போய் சேருங்க. இன்னமும் போய் புக்குன்ட்டு இந்த 10-10-10-35 கதையா பேருங்க. அதனால சொல்றேன், திருமங்கலத்துல இருந்து வந்துட்டீங்க, நல்ல விஷயம். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இன்டர்நெட்டையும் கொஞ்சம் தேடுங்க, சரியான தகவல்களை சரியான இடத்துல கொடுக்க முடியும். ஆகவே முன்னேற்றத்திற்கு மூலாதாரம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு புத்தகமா இருக்கலாம், நமக்கு இணையம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது இணையம் பயன்படுத்த கொஞ்சம் சூடா தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால தலைவர் கொஞ்சம் சூடாகி தன் கருத்துக்களை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. எதிர்வாதத்தை வைக்க புத்தகம் என்ற அணியின் தலைவர் தங்கவேல் அவர்களை அழைக்கின்றேன். அவைக்கு வணக்கம். இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 4 பேர் இவங்க தான். இந்த பிரிட்டன்ல அவங்க ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாராமா. அவர் வந்து எங்கடி இணைச்சம் பாத்தீங்களா அப்படின்னாரு. பிரிட்டன் பொண்ணு இவருக்கு கிடைக்கல. அந்த வயிற்றுச்சல வந்து இங்க குமரிக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், பிரிட்டன் பொண்ணாதான் சரி, பிருந்தாவன பொண்ணாதான் சரி, செருப்படி தான். அதுல எதுவும் கிடையாது, அதுல மாற்றமே கிடையாது. கேப்டன் வந்து பிரிட்டன் பொண்ணு ஹீல்ஸ் அடிப்பான். ஆமா, கேப்டன் பேசுறது பாத்தீங்களா, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. விவாதம் வைக்கிறப்ப பேச்சுக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இவர் சொல்றார், யூடியூபில்
எவ்வளவு விஷயங்கள் நாங்க கத்துட்டு இருக்கோம் தெரியுமா? நெல்லை கருப்பட்டி காபி தெரியுமா? யூடியூப்ல பிரான்சைஸ் பண்ணி அவனு தள்ள முக்காடு போட்டுட்டு இருக்கான். நீங்க எதை சொல்றீங்கன்றது முக்கியம் இல்ல, எத்தனை போய் சேர்ந்துருக்குன்றத பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இணையம் முக்கியம் சொல்றீங்க, ஆனா அது கிடையாது. இணையம் அழகான விஷயத்தை வந்து தவறான விஷயத்துல போய் சேர்க்குது. அதுல நாமளும் மாட்டிட்டு இருக்கோம். அப்புறம் சொன்னாங்க யூடியூப் பார்த்து பிரசவம் காக்குறோம். மாமியார அடிச்சு துரத்த வேண்டியது, அம்மா பேச்ச கேட்கறது இல்ல. எவ்வளவு ஒருத்தர் யூடியூப்ல உட்காந்து சொல்லிட்டு இருப்பா, அதை பார்த்து 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 நீங்க பிரசவம் பார்த்துட்டு இருப்பீங்களா? அது கரெக்டா பண்றோமான்னு போல தெரியுமா? இன்னொன்னு சொன்னாங்க, எப்படியாவது சுகில வந்து நாங்க முன்னாடி அவர் ஏதோ பிரான்சைஸ் சைன் பண்ணிருக்காரு. அவர் சொல்லாரு பிட் மேப்பில் பிட் மிலானி அதெல்லாம் படிச்சுதான் சுகி படிச்சுதானே பண்ணாங்க. சுகியை வந்து முட்டு கொடுத்துருக்காரு. வீட்டுல பொண்டாட்டி சமைக்கல, வீட்டுல பொண்டாட்டி சமைக்கல, ஸ்விக்கில ஆர்டர். இங்க என்ன தலைப்பு, நான் முன்னேற்றம் ஸ்விக்கி கொண்டாடுறது முன்னேற்றமா? வீட்டுல பொண்டாட்டி சமைக்கலைங்க, இது முன்னேற்றமா? எத்தனை ஆண்கள் வீட்டுல சமைக்கலாம், நீங்க எத்தனை நாளைக்கு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிப்பீங்க? டிரான்சாக்சன் ஃபீஸ் போடுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க, குடு. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அக்கா சரசர சரசர சார் சரசர சரசர சார் புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நிறுத்தி நிதானமா பேசணும்ன்றத நீங்க கத்துப்பீங்க. இதுல தலைவர் வந்து முட்டு கொடுக்கிறார். அவங்க எல்லா கருத்தையும் கொடுத்தாங்க, மேப் பண்ணி. நான் எதுக்குங்க அதை போய் மேப் பண்ணி உட்கார்ந்து பார்க்கணும்? நான் இங்க வந்ததே இந்த 5 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னு கேட்கறது தான். அதை கத்துக்கிறதுக்கு புத்தகம் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும், இல்ல வேற எந்த மாற்றமே கிடையாது. கியா சிஸ்டம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. நான் படிச்ச புத்தகம் தான் என்ன நடத்திட்டு இருக்கு. ஆன்லைன் நடத்தல, நான் படிச்ச புத்தகம் தான் என்ன காப்பாத்திட்டு இருக்கு, என் தொழிலை காப்பாத்திட்டு இருக்கு. செல்போனை கற்றுக் கொடுத்த புத்தகமா அப்படின்னு கேட்கிறார். இப்பவும் சொல்றேன், நாம என்ன புத்தகத்துல படிச்சோமோ அதை தான் ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஆன்லைன்ல கொடுத்த தவறுதல் பேசி 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 நம்மளுடைய அறிவை 4 பக்கம் திணைய விட்டு எது உண்மைனே தெரியாம நம்ம மாட்டி முடிச்சிட்டு இருக்கோம். இந்த 4 பேர் மாதிரி. அக்ரிகல்ச்சர் எவ்வளவு விஷயங்கள் நல்லது பண்ணிருக்கு தெரியுமா ஆன்லைன் வந்ததுனால அப்படின்னு சொன்னார். ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் சத்தான உணவு எது, சத்தில்லாத உணவு எதுன்னு தெரியாம கொடுக்கறத விதைச்சிட்டு இருக்கீங்க, உங்க குழந்தைகளுக்கு சேர்த்துதான். இதுல ஸ்விக்கி சொமேட்டோன்னு சொல்லி அவர் ரொம்ப பயங்கரமா ஊக்குவிக்கமா பேசினார். அக்கா ஒரு பக்கம் பேசினாங்க, நடுவர் ஒரு பக்கம் பேசினா, தஞ்சை பெரிய. இதுல இன்னொன்னு சொன்னார், உங்ககிட்ட லைப்ரரி கார்டு இருக்கா, குரல் உங்களுக்கு தெரியுமா? நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 50 நிமிஷத்துல 1300 குரல் குடிச்சு கார்டு கிஃப்ட் வாங்கினேன். எதையுமே தெரியாம பேச வேண்டியது, வந்து மைக் கொடுத்தா நான் பேசத்தான் கரெக்ட் பேச வேண்டியது. லைப்ரரி கார்டு இருக்கா? என்கிட்ட 30 வருஷம், என்கிட்ட 32 வயசு ஆகுது. எனக்கு வந்து 26 வருஷத்துக்கான லைப்ரரி கார்டு இருக்கு, எங்க அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. தம்பி ஒழுங்கா புத்தகத்தை படி, நீ வாழ்க்கையில வளரணும்னு நினைச்ச மட்டும்தான் பல பேர் எழுதிய சரித்திரங்களும் வரலாறுகளும் நீ புத்தகத்தில் படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். எனவே நடுவர் அவர்களே, இணையத்தை விட புத்தகமே சிறந்தது என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்று உங்கள் தீர்ப்பாளர் அனைவருக்கும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க அப்பா லைப்ரரி கார்டு வாங்கி கொடுத்தாரு, நம்ம அப்பால சிம் கார்டு தான் வாங்கி கொடுத்தாரு. அதனால அது 26 வருஷத்துக்கு இல்ல, நம்ம தான் போர்ட்டபிலிட்டி இருக்குது, மாசம் ஒண்ணுக்கு மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். பயங்கரமா பயங்கரமா அவரும் தம் பங்குக்கு வந்து அவங்க பங்கையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இனி ஜீவா நீங்க வந்துடலாம். QR கோட். ஓகே. உங்களுக்கு QR கோடு வந்தாலும் அது ஓபன் ஆகாது. என்ன கவனிங்க, நான் பேசி முடிச்சது அது ஓபன் ஆகும். சாவி எங்கதான் இருக்கு சரிங்களா? துல்லாதடி துல்லாதடி ஆட்டுக்குட்டி எங்கையில் இருக்குதடி சூரியகத்தி அப்படின்னா அந்த மாதிரி பவர் இன்னும் எங்க, நீங்க பயப்படாதீங்க. கொஞ்சம் என்ன கவனிங்க, ரொம்ப அற்புதமா, அதாவது நான் நல்ல ஒரு கைதட்டல் 2 அணிக்குமே. எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உண்மையா நேர்மையா கடுமையா உழைத்து அதுக்கான வந்து பாயிண்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஏனோ தானோ என்று வரல. அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்த பாயிண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நுட்பமா நுணுக்கமா போய் அந்த அதில் தெளிவா ஆராய்ந்து அதை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இது உண்மையை சொல்லணும்னா இவர்கள் அனைவருமே JCI பட்டறையில வந்து பயிற்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறது நல்ல தன்மையா தெரியுது. ரொம்ப அற்புதமா இருந்தது.
ஒரு 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 முதல்ல வந்து நம்ம இங்கிருந்து வருவோமே, அதாவது புத்தகம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா, அதாவது தலைவர்கள் என்று நாம் யாரையெல்லாம் போட்டோ மாட்டி கும்பிட்டு இருக்கிறோமோ, வழிபட்டு இருக்கிறோமோ, அந்த தலைவர்களை உருவாக்கி தந்தது வந்து புத்தகம் தான் அப்படிங்கிறது உண்மைதான். அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஒவ்வொரு தலைவனும் அவனுக்கு காமனா இருந்த ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு வாசிப்பு அப்படிங்கிறது. அவனுக்கு கிட்டியது புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தகத்தை வாசிட்டு இருந்தான்னு ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. லைப்ரரியை பத்தி வந்து கார்த்தி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு போனாரு. கன்னிமாரா லைப்ரரியுடைய ஒர்த் என்ன அப்படிங்கறத வந்து ரொம்ப அற்புதமா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனாரு. ஒரு சுந்தர் பிச்சை, மதுரையில பிறந்த ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளியில படித்த ஒரு சுந்தர் பிச்சை இன்று உலகையே ஆளக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா அதோடைய மாண்பு என்ன, பெருமை என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு போனாரு. சரிங்களா? பிரியதர்ஷினி அவங்க தான். அவங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான நடைமுறையில தனக்கே உரித்தான ஒரு பாணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கருத்துக்களை வந்து வச்சுட்டு போனாங்க. அதுவும் ரொம்ப அழகா அதாவது காமெடியாவும் சொன்னாங்க. எந்த அளவுக்கு வந்து புத்தகத்தின் மூலமாகத்தான் இணையமே உருவாக்கப்பட்டது. ஒருவேளை புத்தகம் இல்லைன்னா அந்த இணையம் வந்திருக்காது அப்படிங்கறத வந்து அடித்தளத்தை வந்து ரொம்ப அழகா குறிச்சிட்டு போனார். அடுத்து வந்த டானி கிறிஸ்டி அவங்க சொன்னது வந்து நல்ல சிந்தனைகளை வந்து புத்தகம் மட்டும் விதைக்கும். இணையத்துல போகும்போது போக்கஸ் அப்படிங்கிறது மாறி போய் சிந்தனை திறறல் ஏற்பட்டு மனித குலம் மாறி போகுது அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா தன்னுடைய கருத்துக்களை எதிரணிய கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா சொல்லிட்டு போனாரு. இது புத்தகத்தின் அடிப்படையில நம்ம பார்த்த விஷயங்கள். சரிங்களா? அடுத்தது இந்த இணையம் அப்படின்னு வந்தீங்கன்னா ரொம்ப அதிபயங்கரமா இருந்தது. ஏன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து புத்தகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு எல்லை வந்துரும். எல்லை கடந்து வாசிப்பா இருந்தாலும் பழக்க வழக்கங்களா இருந்தாலும் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து வந்து இணையம் தான், இணையவழி வாசிப்பு தான், இணையவழி தொடர்பு தான் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுலயும் அந்த தலைவர் சொல்லும் போது சொன்னாரு, மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து உருவாக்கப்பட்டது, கல்விக் கொள்கையிலிருந்து ஒவ்வொரு திட்டங்களும் இணையவழி மூலமா தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லும் போதே ஒரு கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணாரு. புத்தகங்கள் கேள்விக்கான பதில் தரும், ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இணையங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்துக்களை வந்து அங்க சொல்லிட்டு போனாங்க. அடுத்து வந்து கலைமணி அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, கொரோனாங்கிற காலத்துல இணையம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா கல்வி நிலையங்கள் முற்ற மூடப்பட்டிருக்கும். நம்ம எல்லாரும் அந்த வெப் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுனால மட்டும்தான் அது வந்து ஜூமா இருக்கலாம், டீமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் கல்வியே வந்து கடத்தப்பட்டது. இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா உலகத்தை கடந்து நம்மளால கல்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கத்துக் கொடுத்துட்டு போனது கொரோனா. அந்த காலகட்டத்தில் வந்தது ஜூம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம பழகணும் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. லைப்ரரி 24 hours இருக்கக்கூடிய, அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் நீங்க வந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எது சொல்லணும் அப்படின்னா இணைய வழியில எது பல்கலைக்கழகம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதுதான் தலை சிறந்த பல்கலைக்கழகம். ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கான கருத்து சொன்னாங்க. அடுத்து வந்து செந்தில் பிரபு வந்து ஸ்விக்கியில ஆரம்பிச்சு டபாவால போய் ஒரு எவ்வளவு புத்தகம் வரும். ரொம்ப காமெடியா கேலி சித்திரமா போட்டு வரும். நான் சின்ன வயசுல ஆனந்த விட முதல்ல எடுத்து அப்படின்னா கரகரன்னு பேப்பர் தள்ளி அந்த கார்ட்டூனை மட்டும் பார்த்து ரசிப்பேன். என்ன காரணம், இதுல எப்படி ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பத்திரிகையில் இந்த அமிழ்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விளம்பரம் வரும். அமிழ்த நாட்டு நடப்பை வந்து ஒரு கேலி சித்திரமா வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ காமெடி பண்றாங்க அப்படின்னு தோணினாலும்
அதுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு மனிதம் ஒளிந்திருந்தது. அது போன்ற ஒரு மனிதம் இன்றைய இணையதளத்துல மீம்ஸ்ல இருந்து படைப்புகள் அனைத்திலுமே ஒளிந்திருக்குங்கிறத வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு போனார் செந்தில் பிரபு. அடுத்து வந்த ருத்ரபிரியா அவங்க ஜன்சதாப்தி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்றைய கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைகளை போய் நம்ம சேர்த்தவே மாட்டோம். இணைய வழியில வந்து எந்த அளவுக்கு ஒரு கல்வி நிறுவனம் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ, நெட்வொர்க் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ, அங்க மட்டும்தான் நம்ம போறோம். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலும் சரி, ஒரு லாட்ஜில் தங்க போனாலும் சரி, நம்ம முதல்ல கேட்கறது டாரிஃப் இல்ல, வைஃபை தான். வைஃபை பாஸ்வேர்டு இருக்கா, வைஃபை ஸ்பீட் என்னன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தங்கும் விடுதிக்கே நம்ம இன்டர்நெட்டை கேட்கிறோம் அப்படின்னா அப்ப கல்வி நிறுவனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஸ்டைல்ல, அந்த பயங்கர வேகமான ஸ்டைல்ல வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏன்னா இன்றைய மனிதனுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, டேட்டாவின் அளவு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. டேட்டா ஒவ்வொரு அசைவும் வந்து ஒரு கோடிட்டு காட்டப்படுது. இன்னைக்கு நம்ம பேசுறது கூட ஒரு வலைதளத்துல யூடியூப்ல வந்து லைவா ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜேசி அவனால அதை பார்க்க முடியும். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜேசியில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இல்ல. என்ன காரணம்னா அன்னைக்கு இணையம் இல்ல அப்படிங்கிறது. அப்ப அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்குமான ஒரு அடித்தளமான ஒரு விஷயம் வந்து இணையதளம் தான் கொடுக்குது. அந்த டிஜிட்டல் ஸ்டோரேஜை வந்து கொடுக்குதுங்கிறத ரொம்ப அற்புதமா வந்து தெரிவிச்சுட்டு போனாங்க. அவங்க கருத்துக்கள் அவங்க அற்புதமா தெரிவிச்சிட்டாங்க. இப்போ பால் இஸ் ஆன் மை கோர்ட். பொதுவாகவே நண்பர்களே, பட்டிமன்றத்தின் தீர்ப்பு என்பது வந்து ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு சமமாகாது. காரணம், நீதிமன்றத்தின் தீர்ப்புல எப்பவுமே வந்து சமூக நோக்கம் வந்து அங்க அடிப்படையா இருக்கும். இந்த சமூகத்துக்கான ஒரு கருத்து, நாளைய தலைமுறை இது ஒரு சட்டமாகவே பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும். ஆனா பட்டிமன்ற தீர்ப்பு முழுக்க முழுக்க வாதங்களின் அடிப்படையில தான் இருக்கும், வாதத்தின் அடிப்படையில தான் இருக்கும். இதை சமூகத்துக்கு எடுத்துட்டு போய் இதுதான் சமூகம், இதுதான் சொல்லப்பட்டது, இதுதான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நாளைக்கு இதே மாதிரி இதே தலைப்புல மாறுபட்ட நபர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு என்னையே நடுவரா வச்சு நீங்க பட்டிமன்றம் நடத்தினா நாளைய தீர்ப்பு மாறலாம். புரிஞ்சுறீங்களா? அப்ப வாதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, இன்னும் குறிப்பா ஒரு ஸ்டேஜ் மேல போய் நான் சொல்லணும் அப்படின்னா, வைக்கப்பட்ட எப்படி சொல்றீங்க, டேட்டாவின் அடிப்படையில், இன்ஃபர்மேஷன் அடிப்படையில், நம்ம தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த அமைதியில் ஒரு சுகம் இருக்குங்க. நான் இது சொல்லி முடிச்சுட்டு அமைதியா இருந்தா யாரும் கவனிக்க மாட்டாங்க. இந்த 5 டே மேட்ச்ல 5th டே வரும்போது அந்த அவுட் கேட்பாங்களா, ஹவுஸ் தட் அப்படின்னு கேட்பான். அம்பையர் இடுப்பு வழியில் இப்படி கையை இப்படி தூக்கி இடுப்பு வச்சு இப்படிம்பாரு. இரண்டே எனக்கு லைட்டா நெட் அடிச்சு வரண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உலகமே திரும்பி பார்க்கும் அம்பையர் விரல தூக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறது, இல்லைங்களா? அந்த மாதிரி லைட்டா ஒரு கேப் கொடுக்கறது உங்களுக்கு சுகம்தான். ஆனா அந்த பாரத்தை சுமக்கிறது எங்களுக்கு தானே அப்படின்னு இருக்கும். இணைய வழியே என்ற அணி மிகச்சிறந்த கருத்துக்களை பதிவு செய்து இன்றைய வெற்றியை தன்வசமாக்கி கொண்டார்கள் என்று கூறி, உங்கள் தேர்வுக்காக, உங்கள் விடைக்காக காத்திருக்கிறேன். நீங்க இப்ப QR கோட்ல கொடுக்கலாம், சாவி ஓபன் ஆயிடுச்சு.